வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். 10th பப்ளிக் மேக்ஸ் 2025 உடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை பார்க்கலாம். 2025ல இருக்கக்கூடிய கொஷினோட 5 மார்க்ஸை அதை பற்றின கீ ஆன்சர் அண்ட் அதனுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அண்ட் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் 1 மார்க் அண்ட் 2 மார்க்குக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் ஷிஃபா டைரிஸோட பிளேலிஸ்ட்டில் 10th மேக்ஸ் ஷார்ட்கட் வீடியோஸ் அல்லது 10th மேக்ஸ் பப்ளிக் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். அந்த வீடியோஸில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். பார்ட் 3 பாருங்கள். ஸோ ஏவேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கும், வினாயன் 42க்கு கட்டாயமாக விடையளிக்கும். ஆன்சர் த 10 கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 42 இஸ் கம்பல்சரி. ரைட். 29th கொஷின் பாருங்கள். தட் இஸ் ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி சமம் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி என்பதை சரிபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் let A is equal to the set of all natural numbers less than 8, B is the set of all prime numbers less than 8, C is the set of even prime numbers. Verify A intersection B cross C is equal to A cross C intersection B cross C அப்படின்னு எழுதணும். சரி, ஓகே, நம்ம ப்ரூஃப் பண்ணோம். அதான் இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். தட் இஸ் நீங்கள் என்ன கொடுக்கப்பட்டிருக்க, தட் இஸ் given as A என்பது 8க்கு குறைவான இயலன்கள் எண்கணம். ஸோ லெஸ் தென் 8 இல்லையா? அப்போது 1 2 இப்போ நம்மளுக்கு நேச்சுரல் செட் அப்படிங்கும்போது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்போ 8க்கு குறைவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 வரைக்கும் தான். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரியான செட் ப்ரைஸ்குள்ளே எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்கிறது என்ன? 8க்கு குறைவான பகா எண்களின் கணம். பகா எண்ணெய் என்னது? தட் இஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 2 3 5 7ங்கிறது தான் பகா எண். ஸோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். ஓகே, ஸோ இருக்கிறதுலையே ஸோ ரெட்டைப்படையில் ஒரே ஒரு பகா எண் தான் இருக்குது. ஸோ அதுதான் 2. ரைட், போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க? தட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி சமம் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி தானே கேட்டிருந்தாங்க. அதில் நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏலையும் பிலையும் பொதுவாக என்ன இருக்குன்ட்டு ஸோ பாருங்கள். ஸோ 2 3 5 7 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அப்போ அதை நம்ம போட்டுக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சியா? ஓகே, அதில் பாருங்கள். ஸோ 2 3 5 7 போட்டாச்சு. கிராஸில் பி அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? சியை வச்சு போட போகிறோம் 2. ஓகே, ஸோ 2க்கு 2 3க்கு 2 அடுத்து 5க்கு 2 7க்கு 2. ரைட், அப்போ நம்மளுக்கு 22 32 52 72. ஓகே, இதுதான் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். அதன் பின்ன நம்ம ஏ கிராஸ் சி பார்க்கலாம். ஏ என்னது 1 2 3 4 5 6 7. அதை அப்படி போட்டு கிராஸ் 2 அப்படின்னு சொல்லி போடுறோம். சரி, போட்டோம்னா நமக்கு என்ன வருது பாருங்கள். தட் இஸ் 1க்கு 2. ஸோ 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஸோ தட் இஸ் 12 22 அந்த மாதிரி நீங்கள் 7 2 வரைக்கும் போட்டாச்சு. அடுத்தது என்னது? பி கிராஸ் சி தானே? எஸ், ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் சி கண்டுபிடிங்க, பி கிராஸ் சி கண்டுபிடிங்க, ரெண்டுக்கு பொது எழுதுங்க அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம பி கிராஸ் சி எடுத்தாச்சு. பி கிராஸ் சி என்னது? ஸோ தட் இஸ் 22 அடுத்தது 32 அடுத்து 52 அடுத்து 72 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ரெண்டுக்கு பொது என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதுலையும் என்ன பொதுவாக இருக்குது? ஸோ இதுதான். ஸோ இங்கே இருக்கு இல்லையா? இது அப்படியே இருக்கும் பாருங்கள். 22 32 52 72. சரி, அதை அப்படியே நீங்கள் எடுத்து எழுதிருங்க. இப்போ நம்ம 1ஐயும் 2ஐயும் செக் பண்ணுங்கள். 1 பாருங்கள் 22 32 52 72. இதுவும் 22 32 52 72. எனவே நம்ம ரெண்டுமே சமம்னு காட்டிட்டோம். ஸோ 1 2லேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி என தெளிவாகிறது. எனவே சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிருங்க. Question number 30. F is a to b என்ற சார்பானது f of x is equal to x by 2 minus 1 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு a is equal to 2 4 6 10 12, b is equal to 0 1 2 4 5 9 ஆக இருக்கும்பொழுது சார்பு f ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரிசை ஜோடிக்கணும். செகண்ட் அட்டவணை 3 அம்புக்குறி படம் 4வது வரைபடம். Let f is a to b a function defined by f of x is equal to x by 2 minus 1 where a is equal to 2 4 6 10 12, b is equal to 0 1 2 4 5 9. Represent f by first one is a set of order pairs, a table, an arrow diagram and a graph அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷனாக எக்ஸ் பை 2 minus 1. ஓகே, சரி, இப்போ ஏல நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க? தட் இஸ் ஸோ 2 4 6 10 12ன்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் பியில் என்னென்னு கொடுத்துருந்தாங்க? தட் இஸ் 0 1 2 4 5 9ன்னு கொடுத்துருந்தாங்களா? ரைட், இப்போ அதை எழுதிட்டோமா? சரி, இப்போ நம்மளுக்கு அந்தந்த ஃபங்க்ஷனில் போடலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம 2 எடுத்துக்கலாம். ஓகே, 2 எடுத்துட்டோம்னா எஃப் ஆஃப் 2. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? ஸோ தட் இஸ் 2 by 2 ஆகுமா? 2 by 2 minus 1. அப்போ 1 minus 1 equal to 0. அடுத்தது x equal to 4 போடுங்க. நான் இங்கே போட்டு பாருங்க. எஃப் ஆஃப் 4 சமம் ஏன்னா 4 by 2 minus 1 சமம். ஸோ 2 2 2 4. அப்போ 2 minus 1 சமம் 1. ஓகே, போட்டாச்சு. அடுத்தது 6 அப்படின்னு போடணும். ஸோ இப்போ எஃப் ஆஃப் 6 சமம் 6 by 2 minus 1 சமம். ஸோ 3 minus 1 சமம் 2. அடுத்தது எஃப் ஆஃப் 10. ஓகே, 10 by 2 minus 1 சமம். ஸோ 5 minus 1 சமம் 4ன்னு வருது. அடுத்து 12 போடுறோமா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் 12 சமம் என்னது?
ஸோ 12/2 -1 தட் இஸ் 6 - 1 = 5 அப்படின்னு போடுவோம். ரைட். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஸோ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ், அதாவது வரிசை ஜோடி கணம் என்னென்னு எழுதலாம்? தட் இஸ் 2ன்னு போடும்போது 0, அதான் 2,0. அடுத்து 4ன்னு போடும்போது 1, ஸோ 4,1. 6ன்னு போடும்போது 2, ஸோ 6,2. 10ன்னு போடும்போது 4, ஸோ 10,4. 12ன்னு போடும்போது 5, ஸோ 12,5 அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டவணை டேபிள் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ரைட்டு. இட்ஸ் பேர் 2, 4, 6, 10, 12ன்னு போட்டுக்கோங்க. இங்கே 0, 1, 2, 4, 5ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து ஆரோ டயக்ராமில் ஏ, அடுத்தது இங்கே பி. ஓகே. இப்போ 2, 4, 6, 10, 12. இங்கே பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, சாரி 1, 2, 3, 5 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆரோ மார்க் டயக்ராமில் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? 2 0 தருது, 4 1 தருது, 6 2 தருது, 10 3 தருது, அடுத்து 12ங்கிறது 5 தருது அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து நம்மள என்ன பண்ணோம்? கிராஃப் வரைபடம் கேட்டிருந்தாங்கல்லவா? சரி. அப்போ நம்ம வரைபடத்துக்கு இங்கே எக்ஸ் எக்ஸ் டேஷ், அடுத்து ஒய் ஒய் டேஷ், இங்கே ஓ அதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு 1 2 3 4 5 அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே எடுத்து நீங்கள் குறிங்க. தட் இஸ் இங்கே 2,0, அடுத்தது இங்கே 1,4, அடுத்தது 6 6,2, 10,4, அடுத்து 12,5 அவ்வளோதான். ஸோ எல்லாம் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. Question number 31. P1 x1 plus into P2 x2 into P3 x3 into P4 x4 is equal to so 1,13,400 இங்கு P1 P2 P3 P4 என்பன ஏறுவரிசையில் அமைந்த பகா எண்கள் மற்றும் x1 x2 x3 x4 என்பன முழுக்கள் எனில் P1 P2 P3 P4 மற்றும் x1 x2 x3 x4 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. If P1 x1 into P2 x2 into P3 x3 into P4 x4 is equal to 1,13,400 where P1 P2 P3 P4 are primes in ascending order and x1 x2 x3 x4 are integers, find the value of P1 P2 P3 P4 and x1 x2 x3 x4. ஓகே. இப்போ தீர்வு எப்படி போடுவீங்க? ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடியது நம்ம வந்து லேடர் டிவிஷனில் ஸோ ஏணி வகுத்தல் முறையில் நம்ம வந்து போட்டே வரணும். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் என்னது? 1,13,400 போட்டோமா? இது 2ஆல் வகுப்படும். ஸோ எவ்வளோ வரும்? 56,700. மறுபடியும் 2ஆல் வகுக்கும்போது 28,350. அப்புறம் 3ஆல் வகுக்கும்போது ஸோ என்ன ஆகுது பாருங்க? ஸோ மறுபடியும் 2ஆல் வகுக்கும்போது பாருங்க, ஸோ 14,175. இப்போ 3ஆல் வகுக்கணும். ஸோ 4,725. அடுத்து மறுபடியும் 3ஆல் வகுத்தா 1,575. மறுபடியும் 3ஆல் வகுத்தா 825. அப்புறம் 5ஆல் வகுங்க 175. கடைசியாக ஸோ 5ஆல் வகுக்கும்போது 35. ஸோ 7 5 35ன்னு போடுவோம். அப்போ இங்கே பாருங்க, ஸோ 2 வந்து 3 டைம் இருக்கு. ஸோ 3 வந்து 4 டைம், அடுத்து 5ங்கிறது 2 டைம், ஸோ 7ங்கிறது 1 டைம். சரி, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். 2 3, 3 4, 5 2, 7 1. சரி, இப்போ நம்மளுக்கு தெரியும் 2 3 5 7ங்கிறது ஒரு பகைன் தானே. அப்போ P1 P2 P3 P4 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து இந்த மேலே இருக்கிறது தானே அடுக்கு தானே அவங்க x1 x2 x3 x4ன்னு கேட்டாங்க. அப்போ x1ங்கிறது 3, x2ங்கிறது 4, x3ங்கிறது 2, x4ங்கிறது 1. ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். Question number 32. கூடுதல் காண்க 6 squared plus 7 squared plus 8 squared plus etc. 21 squared கொடுத்துருக்காங்க. That is find the sum of the series 6 squared plus 7 squared plus 8 squared plus etc. 21 squared. ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியும்? பேசிக்காக நம்மளுக்கு ஃபார்முலா ஒன்று தெரியும். That is 1 squared plus 2 squared plus etc. plus n squared என்ன ஃபார்முலா? That is n into n plus 1 into 2n plus 1 divided by 6ன்னு தெரியும். ரைட். சரி, இப்போ நம்மளுக்கு 1லேருந்து n வரைக்கும் தான் தெரியும். பட் இங்கே இருக்கிறதும் என்னது? ஸோ 6லேருந்து 21 வரைக்கும். அப்போ 6லேருந்து 21 எப்படி எழுதலாம்? 1லேருந்து 21 வரைக்கும் எழுதிட்டு மைனஸ் 1லேருந்து 5 வரைக்கும் போட்டு கழிச்சேன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ அந்த மெத்தடில் தான் நான் எழுதியிருக்கேன். ஓகே, ரைட். இப்போ 21 ஸ்கொயர்ட் அப்படின்போது இங்கே n இருக்கும்போது n into n plus 1 plus into 2n plus 1 divided by 6. இப்போ இங்கே 21 இருக்கா? அப்போ 21. ஸோ n plus 1 அப்படிங்கும்போது 22. அடுத்தது 2n plus 1 அப்படிங்கும்போது 43 divided by 6 மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்கா? அப்போ 5. இப்போ 5 plus 1னா 6. ஸோ 2 10 plus 1னா 11 by 6. ஓகே, ரைட். இப்போ நம்ம இதை அடிச்சு போடலாமான்னு பார்க்கலாமா? எஸ், போடலாம். தட் இஸ் பாருங்க, ஸோ இங்கே 6க்கு பார்த்தீங்கன்னா ஸோ 3 2 6, ஸோ 11 2 22, மறுபடியும் 7 3 21. ஓகே, இங்கே இந்த 6க்கு 6 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது பாருங்க, ஸோ 7 11 இன்ட்டு 43 இருக்கா? ரைட்டா. அப்போ 77 இன்ட்டு 43. சரி, இதை பெருக்குனா நம்மளுக்கு எவ்வளோ வருது? 3311 வருது. அடுத்து 5 11 55. ரெடி. இப்போ இது ரெண்டுமே கழிங்க. ஸோ 55 கழிச்சுன்னா ஸோ 11 5 போச்சுன்னா 6, ஸோ 10 5 போச்சுன்னா 5, ஸோ அப்புறம் 2 3, ஸோ அப்போ 3256. ஸோ 3256 is our answer. Question number 33 பாருங்க. That is A is equal to 1 to 1, 2 minus 1 1. Bங்கிறது 2 minus 1 minus 1 4 0 2ன்னு கொடுத்துட்டாங்க. AB டிரான்ஸ்போஸ்ங்கிறது B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ்க்கு சரியா நம்ம ப்ரூவ் பண்ணா முடிஞ்சு போச்சு. So that is if A is equal to this matrix and B is equal to this matrix, then show that AB transpose is equal to B transpose into A transpose அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாங்க இங்கே போட்டிருக்கு பாருங்க. That is LHS. ஓகே, LHS என்ன இருக்கு பாருங்க. That is AB transpose. அப்போ AB அப்படிங்கும்போது A போட்டாச்சு B போட்டாச்சு. ஓகேவா? இது 2/3, இது 3/2. அப்போ 3க்கு 3 கேன்சல் ஆனிச்சுன்னு ஒரு மைண்டில் வச்சுட்டோம்னா அப்போ 2/2 மேட்ரிக்ஸாக வரும் அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ மேலுக்கு மேல் ரோ ஸோ போட்டாச்சு. அதே போல் இது இப்படி டிவிஷன் பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த 1 into 2, ஸோ 2 into -1, அடுத்தது 1 into 0 அப்படி பண்ணுவோம். ஸோ அது போட்டாச்சு. அடுத்தது அதே போல் தான். ஸோ 1 into -1, 2 into 4, 1 into 2. ஓகே, அது போட்டாச்சு. அடுத்தது கீழ் ரோவில் பார்த்தீங்கன்னா 2 into 2,
-1 into -1 1 into 0 அதுவும் ஆன்சர் வந்தாச்சு. அடுத்தது ஸோ 2 into -1 -2 போட்டு பாருங்க. -1 into 4 4 1 into 4 2 2. ஓகே, இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 9 5 -4 ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் 0 9 5 -4. ஓகே, அதனுடைய டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் அப்படி தானே. இப்போ டிரான்ஸ்போஸ் 0 5 9 -4 இதுதான் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஹெச்எஸ் என்ன பி டிரான்ஸ்போஸ் கொடுக்கப்பட்டதில் பி டிரான்ஸ்போஸ் பிஏ டிரான்ஸ்போசிஷன் பண்ணி எழுதினீங்கன்னா ஸோ 2 -1 0 -1 4 2. அதே ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா 1 2 2 -1 1 1. ரைட், அப்போ பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஆகும்போது இதையும் போட்டு பெருக்கணும். ரைட், இப்போ இது மேலுக்கு மேல் அப்படியே கீழே போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க காலம்க்கு காலம் அப்படியே வைஸ் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது 0 5 9 -4 தட் இஸ் ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு இந்த 1,2ல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். எனவே அது ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டான சொல்யூஷன் தான். கொஸ்டின் நம்பர் 34 கோண இருசமவெட்டி தேற்றத்தை எழுதி நிறுவுகள். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஓகே, தியரம் 3 தான் அது நம்மளுக்கு புத்தகத்தில். ஆங்கிள் பைசெக்டர் தியரம் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The internal bisector of an angle of a triangle divides the opposite side internally in the ratio of the corresponding sides containing the angle. அதுக்கப்புறம் இந்த ஃபிகர் கட்டாயமாக போட்டிருக்கணும், அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க. ஓகே, ப்ரூஃப் போட்டு கிவன் பாருங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏடி இஸ் த இன்டர்னல் பைசெக்டர் போட்டுக்கோங்க. டு ப்ரூவ் ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரா லைன் த்ரோ சி பேரலல் டு ஏபி. எக்ஸ்டெண்ட் ஏடி டு மீட் லைன் த்ரோ சி அட் இ. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும்னா ஸ்டிஃபா டைரிஸில் இருக்கக்கூடிய 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறத செக் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு இதுக்கான ஷார்ட்கட் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், அதுக்கப்புறம் பாருங்க. ஸோ தட் இஸ் இங்கே கொடுத்துருக்கு இல்லையா, தட் இஸ் பாருங்க. இங்கே நம்பர் கொடுத்துக்கோங்க, இங்கே ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ரைட், இப்போ இங்கே ரீசன் கொடுங்க. தட் இஸ் ஆங்கிள் ஏஇசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏஇ ஈக்குவல் டு ஆங்கிள் 1. ஆஃப்டர் தட் என்ன சொல்லி கொடுக்கலாம், தட் இஸ் இது வந்து இப்போ ஆங்கிள் 2 எடுப்போம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் 1 எடுத்துட்டோம், அதே போல் ஆங்கிள் 2 எடுப்போம். ரைட், ஆங்கிள் 2 என்ன சொல்லுது, தட் இஸ் இங்கே இருக்கு பாருங்க. ஏபிடி அண்ட் இசிடி ஆங்கிள் வந்து 2 அப்படின்னு போட்டு 2 parallel lines cut by transversal make alternate angles equal. அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏசி இஸ் ஐசோசெல்ஸ் ஏசி ஈக்குவல் டு சிஇ. ஸோ என்ன ட்ரையாங்கிள் ஏசிஇ ஆங்கிள் சிஏஇ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிஇஏ. அடுத்த தேர்ட் பாருங்க, ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிடி. ஸோ ஏபி பை சிஇ இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி பை ஏஇ சிமிலாரிட்டி. இப்போ ஃபோர்த்து பாருங்க, தட் இஸ் ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. தட் இஸ் ஃப்ரம் 1 ஏசி ஈக்குவல் டு சிஏ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு கொடுத்துருங்க. சரி, இதுவே எப்படி நீங்கள் தமிழில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். தட் இஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் அதை கூற்று பாருங்க, இங்கே போட்டிருக்கு பாருங்க. எஸ், தட் இஸ் ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசமவெட்டியானது அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். ஓகே, இப்போ நிரூபணம் பாருங்க. கொடுக்கப்பட்டவை முக்கோணம் ஏபிசியில் ஏடியானது ஆங்கிள் ஏயின் உட்புற இருசமவெட்டி. நிரூபிக்க ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. அமைப்பு பாருங்க, ஏபிக்கு இணையாக சி வழியாக ஒரு இணைக்கோடு வரைக ஏடியின் நீட்சியானது சி வழியாக செல்லும் கோட்டினை ஈயில் சந்திக்கிறது அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, கூற்று பாருங்க, காரணம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏஇசி பிஏஇ ஆங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1க்கு சமம். தட் இஸ் ஒரு குறுக்கு வெட்டியானது 2 இணைக்கோடுகளை வெட்டுவதால் ஏற்படும் ஒன்று விட்ட கோணங்கள் சமம் அப்படின்ட்டு. ரைட், அப்போ ரெண்டாவது பாருங்க, தட் இஸ் முக்கோணம் ஏசிஇ என்பது இரு சமபக்க முக்கோணம் ஏசி சமம் சிஇ. முக்கோணம் ஏசியில் ஆங்கிள் சிஏஇ சமம் சிஇஏ. அடுத்து முக்கோணம் ஏபிடி வந்து இசிடிக்கு ஸோ எப்படி இருக்குது, ஸோ வடிவத்ததாக இருக்கிறது ஏஏ விதிமுறைப்படி. அப்போ ஏபி பை சிஇ இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. அப்போ ஏபி பை சிஇ ஈக்குவல் டு பிடி பை சிடி. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஏசிங்கிறது சிஇ அப்படிங்கிறது நாங்கள் அங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ தேற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், இப்படி எழுதினாலே நம்மளுக்கு ஸோ மார்க் கிடைக்கும். Question number 35 -4 -2 -3 k 3 -2 மற்றும் 2, 3 ஆகிய முனைகளை வரிசையாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு 28 சதுர அலகுகள் எனில் k இன் மதிப்பை காண்க. Find the value of k if the area of a quadrilateral is 28 square units whose vertices are taken in the order -4 -2 -3 k 3 -2 and 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ சொல்யூஷன் பார்க்கணும். ஸோ சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், ஸோ குவாட்ரிலேட்டரில் அதாவது நாற்கரத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா, ஸோ அரை இன்ட்டு நீங்கள் அந்த ஃபார்முலா கரெக்டாக எழுதிருங்க. 1/2 ஸோ இன்ட்டு என்னது x1 x2 x3 x4 again x1 next y1 y2 y3 y4 and y1. சரி, இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, தட் இஸ் ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட். ஸோ x1 y2 x2 y3 x3 y4 x4 y1 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அடுத்தது y1 x2 y2 x3 x3 y4 y4 x1 இது எல்லாத்தையும் கழிக்கணும், அவ்வளோதானே. சரி, அதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ இதுக்கு எல்லாமே வந்து x1 y1 x2 y2 x3 y3 x4 and y4 அப்படின்னு எல்லாமே கொடுத்துட்டு ஸோ நம்ம அதை இதில் இருக்கிறது போல் இங்கே எழுதிக்கிறாங்க. தட் இஸ் -4 -2 -3 k 3 -2 2 3 -4 -2. சரி, இதுதான் பார்த்தீங்கன்னா நாற்கரத்தினுடைய அதாவது குவாட்ரிலேட்டருடைய ஏரியா. ஸோ இதுதான் என்னது 28க்கு சமம், அதுதான் 28ன்னு போட்டாச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். -4k
-3 into -2, so +6. அடுத்து 3 into 3, 9. அடுத்து 2 into 2, 4, so -4. அடுத்தது மைனஸ் போட்டுக்கோங்க, ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தட் இஸ் பாருங்க இப்போ, ஸோ -2 into -3, 6. அடுத்து k into 3, 3k. ஸோ இப்போ -2 into 2, -4, and 3 into -4, -12. ஸோ எல்லாம் போட்டாச்சு. சரி, போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ பாருங்க இங்கே 6, 9 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 15. 15 - 4, 11. அப்போ 11 - 4k. மைனஸ் போட்டாச்சு. அடுத்தது 6 இருக்கு, -4. ஸோ 6ல் 4 போச்சுன்னா 2. 2ல 2 அண்ட் -2. ஸோ 2ல -2 12 போச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்? -10 தெரியும். ஓகே, அதை இங்கே -10 போட்டாச்சு. அப்போ 3k - 10 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ என்னது? ஸோ இங்கே 11. இதை வந்து எக்ஸ்பான்ஷன் கொடுக்கணும். ஸோ பாருங்க என்ன ஆகுது? ஸோ 11 - 4k -3k மைனஸ் இன்ட்டு மைனஸ் +10 அப்படின்ட்டு போட்டுட்டு அதன் பின்ன என்ன பண்ணணும்? ஸோ -3k -4k ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -7k இங்கே வந்துருச்சு. அடுத்து 11ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணால் 21 வந்துருச்சு. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 56. இப்படி 56 ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த ரெண்டானது இந்த பக்கம் போகும்போது ஸோ இன்ட்டு 2 போடணும். அப்போ 56 ஆயிருக்கும். அதை நான் சொல்லலை. ஸோ அதை பார்த்துக்கோங்க எப்படி 56 மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னது? ஸோ 21 இருக்கு. 21 அந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ 56 - 21 மாறும். அப்போ 56ல 21 போச்சுன்னா என்னது? ஸோ 5 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 3. ஸோ 35. ஓகே, ஸோ போட்டுருங்க. ஸோ என்னன்னு கிடைக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு -7k இஸ் ஈக்குவல் டு 35 கிடைக்குதா? பட் நம்மளுக்கு என்னது? ஸோ கே பக்கம் வந்து பாசிட்டிவ் இருக்கணும். அதனால இந்த பக்கம் -35 போட்டுட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்ல k இஸ் ஈக்குவல் டு -35 டிவைட் பை 7 ஈக்குவல் டு -5. ஸோ k னுடைய மதிப்பு என்னது? -5. கொஸ்டின் நம்பர் 36 -3, 8 என்ற புள்ளிவெளி செல்வதும் ஆய அச்சுகளின் மிக வெட்டு துண்டுகளின் கூடுதல் 7 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. A line makes positive intercepts on a coordinate axis whose sum is 7 and it passes through -3, 8, find its equation அப்படி தானே கேட்குறாங்க. சரி, இப்போ இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு அந்த கிராஃபாக போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு நல்லாவே அது வந்து புரியும். ஸோ பாருங்க, ஸோ இப்படி வந்து கிராஃப் இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க? ஒரு நேர்கோட்டினோட சமன்பாடு காண்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு நேர்கோட்டி இப்படி போகுது, அந்த கோட்டினுடைய சமன்பாடு என்ன இருக்குங்கிறத கேள்வி. ரைட், அதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ -3, 8 அப்படிங்கிற புள்ளி வழி தான் அது போகுது அப்படிங்கிறாங்க. -3 இங்கே இருக்கும். ஸோ -3 இங்கே அண்ட் 8ங்கிறது இங்கே இருக்கும். ஸோ இப்போ இந்த புள்ளி வழியாக தான் அந்த கோடு பாஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆயாச்சுகளின் மிக வெட்டு துண்டுகளின் கூடுதல் 7 அப்படிங்கிறாங்க. ரைட், இது வழியாக பாஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடு இப்படி பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போ இங்கே எக்ஸ் ஆக்சஸில் இந்த இடத்துல ஒய் ஆக்சஸில் வெட்டுது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? தட் இஸ் இந்த ரெண்டையுமே இந்த இடத்தையும் ஸோ ஆட் பண்ணால் அது வந்து 7 இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரைட், ஏன் இந்த லைன் இப்படி நீங்கள் கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்படி எடுக்கும்போது ஸோ நம்ம எந்த இடம் சொல்லுவோம்? தட் இஸ் இது வந்து ஏங்கிற இடம், இது வந்து பிங்கிற இடம். ஸோ இப்போ A + B தான் அவங்க என்னன்னு கொடுத்துட்றாங்க? ஸோ 7ன்னு கொடுத்துட்றாங்க. சரி, பட் அந்த லைன் எப்படி வரணும்னு தெரியல. பட் அந்த நம்ம என்ன பண்ணணும்? நேர்கோட்டின் சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெடி, இப்போ நான் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் மைண்டில் வச்சுட்டு என்ன பாருங்க. ஸோ நம்மளுக்கு என்னது? -3, 8 வழியாக போகும். அடுத்து என்னது? ஸோ அந்த மிக வெட்டு துண்டுகள்னா என்னது? ஸோ இது இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இது வந்து குறை வெட்டு துண்டுக்குள்ள போயிடுச்சு. அப்போ இந்த பக்கம் நம்ம எடுக்க முடியாது. ஸோ மிக வெட்டு துண்டுனா இந்த மாதிரி தான் வந்திருக்கணும் லைன். ரைட், அப்படி இருக்கும் பட்சத்தில் அது என்னது? ஸோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். A + B ஆட் பண்ணால் 7 கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ரெண்டு கண்டிஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, சரி, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் பேசிக்கலி நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்து அடுத்தது அதில் வந்து வெட்டு துண்டுகள்லாம் கொடுத்துருந்தாங்க, இன்டர்செப்ட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா தெரியும்? ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடுக்கு x + a and y + b is equal to 1 அப்படின்ட்டு. இட் இஸ் அ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். ஆமாம், இந்த ஃபார்முலா நமக்கு வந்து இங்கே போடணும். இங்கே ஏங்கிற இடம் தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த இடத்துல காட்டின இல்லையா எக்ஸ் ஆக்சஸில் எங்கே வந்து அந்த கோடானது ஸோ வெட்டிட்டு போகும் அப்படிங்கிற இந்த ஏங்கிற பாயிண்ட். பிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட். ஓகே, ரைட். அதன் பின்ன இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரி, இப்போ வந்து ஒரே ஒரு கண்டிஷன் படி ஸோ இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ணலாம்? ஸோ b is equal to என்னன்னு எழுதலாம்? ஸோ 7 - a எழுதலாமா? ரைட், அப்போ நான் இதை கொண்டாந்து இந்த ஃபார்முலாவில் நான் போடுறேன். தட் இஸ் இந்த ஃபார்முலா என்ன? x டிவைட் பை a அப்படியே போட்டுக்கோங்க. அண்ட் y பை bக்கு பதிலாக என்ன போடலாம்? 7 - a போடலாம். 7 - a is equal to 1ன்னு போடலாம். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எழுதலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? தட் இஸ் இது வந்து x, இது வந்து y. அப்படி தானே? சரி, இப்போ நீங்கள் அதை இங்கே போடுங்க. தட் இஸ் -3 டிவைட் பை a + 8 டிவைட் பை 7 - a is equal to 1 அப்படின்னு போட்டாச்சு. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து கிராஸ் மல்டிபிகேஷன். தட் இஸ் இது இங்கே கொண்டு போயிடுவோம் இல்லையா? சரி, அப்போ -3 × 7 - a plus 8 into a that is equal to 1 into இப்போ இது 1 வச்சுக்கோங்க. கீழே வந்து டிவிஷனில் வந்து a into 7 - a போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் வேணால் இது அங்கே கொண்டு போய்க்கலாம். ரைட், இப்போ அடுத்த ஸ்டெப் எழுதலாம். அடுத்த ஸ்டெப் எப்படி வரும்? தட் இஸ் போடுறேன் பாருங்க. ஸோ -3 × 7 -21 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் a பட் 3 இருக்கிறதுனால ஸோ +3a. அடுத்து +8a அப்படின்னு போட்டுட்டு இப்போ இங்கே இது இருக்கு இல்லையா? தட் இஸ் இது எப்படி மாறி இருக்கும்? 7a - a² மாறி இருக்குமா? அது வந்து சமம். ஸோ 1 × 7a - a² போட்டுக்கிறேன். ரெடி, இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டாந்துருங்க. -21 + 3a + 8a. இப்போ ஓர் 7 இப்போ இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்து பாருங்களேன். தட் இஸ் இது எப்படி இருக்கும்? 7a - a² தானே? இது அப்படியே இங்கிட்டு கொண்டு வாங்க. தட் இஸ் இந்த பக்கம் 0 கொண்டு வந்துருங்க. அப்போ இந்த இடத்துல எப்படி வரும்? தட் இஸ் இப்போ போடுறேன் பாருங்க. -7a -a² +a² மாறிட்டு ஈக்குவல் டு 0 மாறிடும். ரைட், இப்போ பாருங்க. ஸோ இங்கே 7a 3 8 -7 இருக்கு.
ஆமாம் 3 8 11 ஆச்சு. அடுத்து 7 வச்சு கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் 4 அப்படின்னு கிடைக்குது. ரைட். அப்போ நம்ம அது என்ன போடலாம்? 4a ஸ்கொயர்னு போடுவோமா? சாரி 4ஏன்னு போடுவோமா? ஸோ 4a அண்ட் ப்ளஸ் a ஸ்கொயர் அப்படி போட்டுக்கோங்க. மைனஸ் 21 சமம் 0. ஓகே சரி. இப்போ நம்மளுக்கு இதை 3ஐயும் செஞ்சு தான் 4ஏன்னு கிடைச்சது. ரைட் எல்லாம் போட்டாச்சு. அதன் பின்ன இப்போ என்னது? இதை பார்த்தா ஒரு இருபடி சமன்பாடு. அப்போ இதை காரணிப்படுத்தணும். ஃபேக்டரைசேஷன். அப்போ ஏதோ 2 நம்பர் எடுக்கணும். அது கூட்டினா 4 பெருக்குனா மைனஸ் 21 தரணும். அந்த மாதிரி இங்கே நம்பர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்ன வாய்ப்பாடில் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ 7 3 21ன்னு சொல்லுவோம். ஸோ 7 3 21ன்னு சொல்லுவோம். ரைட். அப்போ 7 3 வரும். இப்போ இதில் பெரிய நம்பரில் தான் ப்ளஸ் இருந்திருக்கு. அதனால தான் 4 வந்திருக்கு. அப்போ இது 7 வந்து ப்ளஸ் ஆகவும் அடுத்து இது வந்து மைனஸ் ஆகவும் இருந்திருக்கும். அப்போ ப்ளஸ் 7. அப்போ இங்கே என்னது? a + 7 a - 3. அப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? a + 7 இன்ட்டு a - 3 சமம் 0ன்னு போடலாம். ஓகே. அப்போ அதுலேருந்து ஏவோட வேல்யூ என்ன? a = -7 அல்லது a = 3 அப்படின்னு 2 வேல்யூ வரும். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம என்னது? ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ a = 3 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன கிடைக்குது? ஸோ இங்கே கொண்டாந்து போடுங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டு அங்கே கொண்டாந்து போடுங்க. சரி. அப்போ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஸோ எக்ஸ் டிவைட் பை ஏக்கு பதிலாக 3 ப்ளஸ் ஒய் டிவைட் பை 7 - a. அப்போ 7 - 3 சமம் 1. ஸோ இதுலேருந்து எப்படி எழுதலாம்? தட் இஸ் எக்ஸ் பை 3 ப்ளஸ் ஒய் பை 4 சமம் 1. ரைட். இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 12. ஸோ 4x ப்ளஸ் 3y சமம் 1. அடுத்த ஸ்டெப்பில் 4x ப்ளஸ் 3y சமம் 12. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் 12 மாறிடும். அப்படி தானே? சரி. அப்போ இது பார்த்தீங்கன்னா மைனஸ் 12 மாறி அந்த பக்கம் ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஓகே ரைட். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது? ஸோ 4x ப்ளஸ் 3y மைனஸ் 12 சமம் 0. ஸோ இதுதான் தேவையான அந்த சமன்பாடாக இருக்கிறது. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த -7 எடுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா அவங்களே இதில் என்னன்னு கொடுத்துருந்தாங்க? தட் இஸ் மிக வெட்டு துண்டுகள் அப்படின்னு தானே கொடுத்துருந்தாங்க. அப்போ இது -7 பக்கம் போயிருக்காது. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கனால ஸோ நம்ம இந்த +3 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். இதை மட்டும் எடுத்து போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. -7 எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் யோசிச்சு பார்த்து போட்டுக்கோங்க. Question number 37 நிரூபிக்க. So sin cube a plus cos cube a divided by sin a plus cos a plus sin cube a minus cos cube a divided by sin a minus cos a is equal to 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட். இது பாருங்க. ஸோ a cube plus b cube அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணுவோம்? தட் இஸ் sin cube a plus cos cube a. இப்போ நான் ஜஸ்ட் இதை மட்டும் எடுக்கிறேன். ஸோ இதை மட்டும் எடுத்துட்டு ஸோ இதனுடைய எக்ஸ்பான்ஷன் நமக்கு தெரியும். என்னது? தட் இஸ் இங்கே எழுதுறேன் பாருங்க. ஸோ தட் இஸ் sin a plus cos a into sin squared a minus sin a cos a plus cos squared a அப்படின்னு போடுவாங்க. ரைட். சரி. இப்போ என்ன பண்ண சொல்றாங்க? டிவிஷன்ல வந்து sin a plus cos a போட சொல்றாங்கல்ல. சரி. இப்போ டிவிஷன்ல sin a plus cos a போடுறோம். ஓகே. cos a போட்டா என்ன ஆகுது பாருங்க. அப்போ நான் இங்கேயும் டிவிஷன்ல sin a plus cos a போடுறேன். ஓகே. அப்போ என்ன நல்லா அடிபடும்? ஸோ sin a plus cos a இந்த sin a cos a போச்சுன்னா மிச்சம் என்ன வருது? தட் இஸ் ஸோ sin squared a minus sin a cos a plus cos squared a. ஓகே. இது எதுக்காக வருது? ஸோ ஜஸ்ட் இந்த இது எல்லாத்துக்கும் பதிலாக ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ரைட். அதன் பின்ன இப்போ நம்ம இதுக்கு ஃபார்முலா எடுத்துட்டு அதன் பின்ன இதை வச்சு நம்ம வகுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஓகே. இப்போ இதை நான் எழுத போறேன். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a cube minus b cube ஃபார்மேட்ல இருக்கு. ரைட். இப்போ நமக்கு தெரியும் என்னது? ஸோ sin cube a minus cos cube a க்கு என்ன ஃபார்முலா? தட் இஸ் sin a plus சாரி sin a minus cos a. இங்க sin நல்லா வரல. ஸோ இப்போ கரெக்டாக போட்டுறாருங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன எழுதுவீங்க? தட் இஸ் sin a minus cos a into so sin squared a plus sin a cos a plus cos squared a அப்படின்னு எழுதுவோம். ரைட். இப்படி எழுதுவோம். ரைட். இப்போ அடுத்தது என்னது? டிவிஷனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? sin a minus cos a இருக்கா? சரி. இப்போ நம்ம அதை போட்டு டிவைட் பண்ணலாம். ஸோ டிவிஷனில் சாரி இவ்வளோ நீளம் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக ஸோ நம்ம என்ன போடுறோம் இங்கே? ஸோ sin a மைனஸ் காஸ் ஏ போட்டு டிவிஷன் பண்ணுறோம். ஓகே. இப்போ இதுக்கு டிவிஷனில் போடுங்க. ஸோ sin a ப்ளஸ் காஸ் ஏ சரி மைனஸ் காஸ் ஏ போடுங்க. ஓகே. ஸோ என்ன கிடைக்குது? ஸோ மேலே இருக்கிற sin a காஸ் ஏக்கு அதாவது மைனஸ் காஸ் ஏக்கு இதுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் என்ன கிடைக்குது? அது அப்படியே போட்டுக்கோங்க. தட் இஸ் sin ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் sin a காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ. ஓகே. இது எதுக்கு பதிலாக போடுவீங்க? ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக இதை போடுவோம். இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ப்ளஸ் பண்ணணும். அவ்வளோதானே? ரைட். இப்போ நான் இதுக்கு பதிலாக இப்போ இதில் சொன்ன போல் இதுக்கு பதிலாக நான் இதை கொண்டாந்து இப்போ போட போகிறேன். அடுத்தது இதுக்கு பதிலாக இதையும் கொண்டாந்து போட போகிறேன். சரி ரைட். இப்போ எழுதலாம். ஸோ இதுக்கு பதிலாக என்ன போடலாம்? தட் இஸ் இங்கேருந்து எழுதுறேன். sin ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் sin a காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ போட்டாச்சு. அடுத்தது இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ரைட். இப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதுவீங்க? ஸோ இங்கே இருக்கு இல்லையா?
இதுதான் எழுதணும். தட் இஸ் என்ன எழுதுவீங்க, தட் இஸ் sin ஸ்கொயர்ட் ஏ பிளஸ் sin ஏ காஸ் ஏ மைனஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ அப்படின்னு இது வரைக்கும். சரி, இப்போ எழுதுங்க. இப்போ பாருங்க மைனஸ் சைன் ஏ காஸ் ஏக்கும் பிளஸ் சைன் ஏ காஸ் ஏக்கும் கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆகணும் பாருங்க, இது ஒரு டைம் சைன் ஸ்கொயர்ட் ஏ இருக்கு, இங்க இன்னொரு டைம் இருக்கு. அப்போ மொத்தமா எத்தனை, ஸோ 2 டைம்ஸ் சைன் ஸ்கொயர்ட் ஏ இருக்கு. அது மட்டும் இல்லாம பிளஸ் ஸோ காஸ் ஸ்கொயர்ட் ஏ பாருங்க, இங்க ஒரு டைம் இருக்கு, இங்க ஒரு டைம் இருக்கு. அப்போ 2 காஸ் ஸ்கொயர்ட் ஏ இருக்கு. ரைட், அப்போ இது எப்படி இருக்கு பாருங்க, ஸோ 2 இன்டூ சைன் ஸ்கொயர்ட் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ அப்படின்னு தெரியும். நமக்கு என்ன தெரியும் ஆல்ரெடி, ஸோ சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா, இப்போ இங்கே பாருங்க சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு என்னன்னு போடுவோம், காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு வேல்யூ 1 தானே. அப்போ சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதில் நம்ம என்னன்னு போடலாம், 1ன்னு போட்டு அப்போ 2 பெருக்கல் 1 சமம் 2ன்னு போட்டு ப்ரூஃப் பண்ணிடலாம். கொஸ்டின் 39, நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஒரு உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். மாதிரியின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். ஒவ்வொரு கூம்பின் உயரமும் 2 சென்டிமீட்டர் இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காண்க. Nathan, an engineering student, was asked to make a model shaped like a cylinder with 2 cones attached at its 2 ends. The diameter of the model is 3 cm and its length is 12 cm. If each cone has a height of 2 cm, find the value of the model that Nathan made. அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபிகர் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஒரு உருளை, ஸோ உருளை இப்படி இருக்கும், ரைட். அடுத்தது அதனுடைய இருபுறமும் கூம்புகள், அப்படி இருபுறமும் கூம்புகள்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும், அப்படித்தானே இருக்கும். அதுதான் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ ஒரு உருளை, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உருளை, ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கூம்புகள், இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கூம்பு, ஓகே ரைட்டு. ஸோ இப்போ அதில் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, தட் இஸ் அந்த மாதிரியோட நீளம் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ வந்து டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறது 12 சென்டிமீட்டர், ஓகே. அதன் பின்ன என்ன கொடுத்துருக்காங்க, விட்டம் 3 சென்டிமீட்டர். விட்டம்னா ஸோ இந்த லென்த் ஃபுல் லென்த் வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னாங்க. பட் விட்டத்தில் பாதி தான் ஆரம். ஸோ ஆர் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ 3ல் பாதி, இப்போ 3/2 அப்படின்னு போடணும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருந்தால் தான் நம்ம அந்த வட்டம் வரைய முடியும் இல்லையா. அதனால ஸோ இது வந்து 3/2 சென்டிமீட்டர், ஆர் இஸ் ஈக்குவல் டு 3/2 சென்டிமீட்டர், ரைட்டு. இப்போ ஸோ இந்த உருளையினுடைய டோட்டல் லென்த் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியினுடைய மொத்த உயரம், அதாவது மொத்த நீளம் அப்படிங்கிறது 12 சென்டிமீட்டர் அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர், இங்கேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கூம்பின் உயரம் வந்து 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. சரி, அப்போ இப்போ இங்கேருந்து 2 சென்டிமீட்டர், இங்கேருந்து 2 சென்டிமீட்டர் போகுது அப்படின்னா ஸோ 12ல் ஸோ 2 + 2 4 சென்டிமீட்டர் போச்சுன்னா அப்போ அந்த உருளையினுடைய நீளம் 8 சென்டிமீட்டராக தானே இருக்கும். தட் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா ஸோ இங்கேருந்து அடுத்தது இங்கே வரைக்கும் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ அதுக்கு நம்ம என்ன கொடுத்துக்கலாம் பாருங்கள். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த மாடல், மாதிரியினுடைய கன அளவு சமம். ஸோ என்னது, நமக்கு 2 கோன் கிடைக்குது, 2 கூம்பு, கூம்பு 1 கூம்பு 2, ஓகே. அப்போ வால்யூம் ஆஃப் த கோன், கூம்பினுடைய கன அளவு, அது வந்து 2 கூம்பு இருக்கிறதுனால ஸோ 2 பெருக்கல் கூம்பின் கன அளவுன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்னா என்னது, உருளையினுடைய கன அளவு. ஏன்னா ஒரு உருளை தான் இருக்குது, அதனால போட்டுக்கோங்க. ஓகே, நமக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் த கோன் என்ன, பேசிக்காக நம்மளுக்கு கூம்பினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், இட் இஸ் 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச்ன்னு தெரியும். சரி, இப்போ நம்மளுக்கு 2 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 2 பெருக்கல் ஸோ 2 கூம்பினுடைய கன அளவுன்னு கேட்டாங்கன்னா ஸோ இது ஃபுல்லாக டோட்டலாக 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கும்போது ஸோ இப்போ இங்கே 2 வந்துடும், அதான் இங்கே போட்டுருக்காங்க. ஸோ 2/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ப்ளஸ் இப்போ உருளையினுடைய கன அளவு, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், உருளையினுடைய கன அளவு என்னது, தட் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஏன்னா உருளையில் 3ல் ஒரு பங்கு தான் கூம்பு, ரைட். அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் போட்டிங்க. பட் இங்கே வந்து ஹைட் வந்து மாறுது, ஏன்னா அந்த உருளை வந்து இதை விட சின்ன அளவில், அதாவது லென்த் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டராக இருக்கனால வேற ஹெச் எடுத்துக்கணும், ஓகே ரைட் போட்டுக்கோங்க. சரி, இப்போ இதில் எது காமனாக இருக்குது, ரெண்டுலேயுமே பொது பாருங்க, தட் இஸ் பை ஆர் ஸ்கொயர்ங்கிறது பொதுவாக இருக்குது. ஸோ அதை எடுத்துருங்க. அடுத்து 2/3 ஹெச், அடுத்து ஹெச் அப்படிங்கிறது உள்ளே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பைக்கு பதிலாக நமக்கு என்ன வேல்யூ தெரியும், பை இஸ் ஈக்குவல் டு 22/7 தெரியும், அதான் இங்கே போட்டாச்சு. அடுத்தது ஆர் ஸ்கொயர்டு என்னன்னு தெரியும், ஆர் அப்படிங்கிறது ஸோ 3/2. அப்போ ஆர் ஸ்கொயர்டு பண்ணிங்கன்னா 3/2/2 ஸ்கொயர்டு, தட் இஸ் 9/4. அப்போ இதுக்கு பதிலாக ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 9/4 போட்டாச்சு. அடுத்தது 2 ஹெச், ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்க, ஓகே. ஸோ 2h/3 தானே. ஸோ 2h/3 அப்படின்னா இப்போ நம்மளுக்கு 2 அது கூம்பு தானே, கூம்பினுடைய இது பார்த்தீங்கன்னா 2 ஹைட் என்னது இங்கே போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ தட் இஸ் ஹைட் ஆஃப் த கோன், ஓகே, பை 3. அப்போ 4/3 போடலாம்ல. சரி, அப்போ நம்ம 4/3 போட்டாச்சு இது பதிலாக. அடுத்து பிக் ஹெச்னா அது 8 சென்டிமீட்டர். சரி, அப்போ அதை போட்டுக்கோங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். தட் இஸ் இங்கே பாருங்க, இந்த 4/3 + 8 எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ 4×3 + 8, ரைட். இப்போ பாருங்க, இதுக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தமா, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம்னா இதை 3ஆக மாற்றுவோம். அப்போ இதை 3ஆல் பெருக்கும்போது இங்கேயும் 3ஆல் பெருக்குவீங்க. அப்போ 4 + 8 3 24, தட் இஸ் ஈக்குவல் டு 28/3 வருதா, ரைட். அதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக 28/3 வருது. சரி, இப்போ நம்ம இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை 2 டைம் 14 கேன்சல் பண்ணலாமா, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ 7ஆல் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு 2 டைம் பண்ணலாமா. சரி,
ஓகே, இல்லைனா நான் இன்னொரு டைம் கூட நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்ட்டு. தட் இஸ் 11/7 பெருக்கல் 9/2 பெருக்கல் 28/3. ரைட். இப்போ இங்கே பாருங்க, ஒரு 2 2, இங்கே வந்து 14 2 28. இப்போ 7ஆம் வாய்ப்பாடில் 1 7 2 14. இப்போ 3ஆம் வாய்ப்பாடு பாருங்க, 1 3 3 3 3 9. ரைட். இப்போ பாருங்க, 11 பெருக்கல் 3 எவ்வளோ? 33. 33 பெருக்கல் 2 என்ன? தட் இஸ் 66 வருதா? ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 66 சென்டிமீட்டர் கியூப்னு வருதா? ஸோ அதன் நம்முடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 39. 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும்? A metallic sphere of radius 16 centimeter is melted and recast into small sphere each of radius 2 centimeter. How many small spheres can be obtained அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட். நமக்கு என்ன கொஸ்டின் படி, இப்போ கொஸ்டின் முதல்ல நம்ம புரியுதான்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன இதனுடைய தீம் படி பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து. ஸோ ஒரு உலோக பந்துனா பால் தான். ஓகே, அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உருக்குறாங்க. ஓகே, மெல்ட் பண்ணுறாங்க. மெல்ட் பண்ணி ஸோ சின்ன சின்ன பால்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க? உருவாக்குறாங்க. சரி, அப்படி உருவாக்குனாங்கன்னா எத்தனை பந்துகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எங்களுக்கு கேள்வி. சரி, அப்போ இதனுடைய டோட்டல் வால்யூம் பார்த்துக்கணும், அப்படிதானே? ஆமாம், அப்படி வால்யூம் பார்த்துக்கிட்டோம்னா அந்த வால்யூமை வந்து நம்ம உருக்குறோம். உருக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன ரேடியஸ் இருக்கிற மாதிரியான சின்ன சின்ன பால்ஸாக நம்ம மாற்றுறோம். அப்போ இதனுடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர். ஸோ 16. அப்போ இதனுடைய இது பார்த்தீங்கன்னா ஸோ 2 சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 சென்டிமீட்டர் உருவாக்குனா எத்தனை உருவாக்குவாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். பட் நம்மளுக்கு இங்கே ஜென்ரல் கான்செப்ட் என்ன தெரியும்? ஸோ இதனுடைய வால்யூமும் இதனுடைய வால்யூம் ரெண்டுமே சமம் தானே? ஓகே, அதுதான் இங்கே நம்ம போடுறோம் பாருங்க. தட் இஸ் என்னது சொல்யூஷன் பாருங்க. let n be the number of small spheres obtained by n. ஓகே, அந்த குட்டி குட்டி ஸ்பியரா உருவாகுது இல்லையா? அதாவது உருவாக்கப்பட்ட சிறிய பந்துகள், சிறிய பந்துகளின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டுக்கோங்க. பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளோ? தட் இஸ் ஈக்குவல் டு n. ஓகே, ரைட். அதன் பார்த்தீங்கன்னா ஓகே, let r be the radius of the. அப்போ சிறிய பந்துகளுடைய ரேடியஸ், அதாவது ஆரம் அப்படிங்கிறத நம்ம இங்கே சிறிய பந்துகளுடைய ரேடியஸ் என்னது? ஆர் சமம் என்ன? 2 சென்டிமீட்டர். ஓகே, அதே பெரிய பந்து ஒன்று தானே இருக்கு. அப்போ சாரி, பெரிய பந்து ஒன்று தானே இருக்கு. பெரிய பந்தினுடைய ரேடியஸ் ஆர் அப்படிங்கிறது எவ்வளவு? 16 சென்டிமீட்டர். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் இஸ் 16 சென்டிமீட்டர், ஆர் இஸ் 2 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்மால் ஸ்பியர், அதாவது சிறிய சிறிய பந்துகளினுடைய மொத்த கன அளவு அது எவ்வளோ இருக்கும்? ஸோ n டைம்ஸ் இருக்கும். ஆமாம், ஏன்னா அது சேர்த்துனா நமக்கு என்ன கிடைக்குது? வால்யூம் ஆஃப் த பிக் மெட்டாலிக் ஸ்பியர், அது பெரிய பந்தினுடைய கன அளவுக்கு சமமாக இருக்கும் இல்லையா? n அளவு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பால்ஸ் எல்லாம் சேர்த்துனா தான் எனது அந்த பெரிய பால் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கனால நமக்கு தெரியும். ஸோ ஒரு கோலத்தினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? தட் இஸ் 4/3 πr³ அப்படின்னு தெரியும். சரி, இப்போ இங்கே வந்து பிக்காக இருக்குது ஆர்னு போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல r³ போடுவோமா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ ஸ்மால் பால்ஸ்க்கு நம்ம என்னது? 4/3 πr³ போடுவோமா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்கு. சரி, இப்போ n × 4/3 πr³ ஈக்குவல் டு 4/3 πr³ போட்டுருங்க. ஓகே, ஸோ இங்கே r மட்டும் மாறும். இங்கே 2 கியூப், இங்கே வந்து 16 கியூப். மற்றபடி இந்த 4/3 π 4/3 π நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? n இஸ் ஈக்குவல் டு ஸோ 16 கியூப் டிவிஷனில் 2 கியூப், அப்படி தானே? சரி, அப்போ 16 கியூப் அப்படிங்கும்போது என்ன கிடைக்குது நமக்கு? ஸோ 4096. நீங்கள் 16 3 டைம் பெருக்குங்க. 16 பெருக்கல் 16 பெருக்கல் 16 பெருக்கிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 4096. ஓகே, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 என்ன ஆன்சர்? 8. ஓகே, அப்போ அந்த 8ஆல நீங்கள் வகுத்துருங்க. இல்லைனா இப்போ நீங்கள் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 கூட போட்டுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் 2ஓட போடுங்க. தட் இஸ் 1 2 2, 0க்கு 0 போட்டுணும். அடுத்து 4 2 8, 16 வரும், 8 2 16. மறுபடியும் இந்த 2ஆல வகுத்து போடுங்க. ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்க. ஸோ இந்த 2ஆல வகுத்தனா ஸோ 1 2 2, 0, 2 2 4, 4 2 8. மறுபடியும் இந்த 2ஆல வகுத்தீங்கன்னா ஸோ I 2 10, அடுத்தது 1 2 2, அடுத்தது 2 2 4. ஸோ 512 வருதா? ஸோ இப்போ என்னுடைய எண்ணிக்கை என்னது? 512. ஸோ therefore there will be 512 small spheres. ஸோ 512 சிறிய உலோக பந்தங்கள் உருவாகும். கொஸ்டின் நம்பர் 40. சத்யா மற்றும் வித்யா இருவரும் 5 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண்கள் முறையே 420 மற்றும் 480 ஆகும். மேலும் அதன் திட்ட விளக்கங்கள் முறையே 4.6 மற்றும் 2.4 எனில் யாருடைய செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, சத்யா வித்யா 2 பேருமே பார்த்தீங்கன்னா 5 பாடம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், இது 5லையுமே பார்த்தீங்கன்னா ஸோ சத்யா எவ்வளோ வாங்குறாங்கன்னா 460, வித்யா எவ்வளோ வாங்குறாங்கன்னா 480. ரைட், அதனுடைய திட்ட விளக்கங்கள் கொடுத்துட்றாங்க. எவ்வளோனா ஸோ 4.6 2.4. தட் மீன்ஸ் என்னது? ஸோ சிக்மா கொடுத்துட்றாங்க. யாருடைய செயல்திறன் அப்படிங்கிறாங்க. ஓகே, அந்த செயல்திறன் வந்து மிகுந்த நிலைத்தன்மை கூடையது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அதாவது மாறுபாட்டு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை நம்ம வந்து கட்டாயமா இந்த இடத்துல வந்து அது டேரக்டா கொடுக்கல. பட் அதுக்கான மீனிங் இதுதான். மாறுபாட்டு கேளுவை நம்ம பார்க்கணும். மாறுபாட்டு கேளு இருந்தால் நம்ம யார் வந்து நிலைத்தன்மை அதிகம் பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரி, அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. சொல்யூஷன் பாருங்க. இப்போ சத்யா, இங்கே வந்து வித்யா. ரைட், இப்போ என்னது? 5 சப்ஜெக்ட் கூட்டுத்தொகை எவ்வளோ? 460. ஒரு மொத்தமாக எத்தனை சப்ஜெக்ட்? 5 சப்ஜெக்ட் எழுதிருக்காங்க. அப்போ ஒரு சப்ஜெக்ட்ல ஆவரேஜா அவங்க எவ்வளோ எடுத்திருப்பாங்க? அப்போ ஆவரேஜ் மார்க் பார்த்தீங்கன்னா 460 5ஆல வகுங்க. ஸோ வகுத்தா நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ 460 நீங்கள் 5ஆல வகுத்தீங்கன்னா ஸோ 9 5 45, அடுத்தது 10, அப்போ 2 5 10, அப்போ எவ்வளோ கிடைக்குது? 92 மார்க். அதே வந்து வித்யா என்ன பண்ணியிருக்காங்க? 480 எடுத்திருக்காங்க. ஸோ 5 சப்ஜெக்ட்ல. அப்போ ஒரு சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா 96 மதிப்பெண். ஸோ 480 வகுத்தல் 5. ஸோ 9 5 45 போட்டிங்கன்னா மிச்சம் 30. ஸோ 6 5
30. ஸோ இப்போ 96 மார்க் தானே கிட்டத்தட்ட ஒரு சப்ஜெக்ட்ல. சரி, அப்போ இது 96 போட்டாச்சு. அடுத்தது அவங்களே கொஸ்டின்ல சிக்மா ஒன்னோட வேல்யூ 4.6, அதாவது திட்ட விளக்கம். சத்யாவினுடைய திட்ட விளக்கம் 4.6, வித்யாவினுடைய திட்ட விளக்கம் 2.4 போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அதாவது மாறுபாட்டு கெழு. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு எது வந்து நிலைத்தன்மை கூடையது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யார் வந்து நிலைத்தன்மை உடையவர் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ஓகே ரைட். மாறுபாட்டு கெழுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்டூ 100. ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்டூ 100% அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருங்கிறனால ஸோ சிக்மா 1 x1 பார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்போ அதில் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க, தட் இஸ் 4 வித்யா, சாரி சத்யா இருக்காங்க. ஸோ சத்யாவுடைய சிக்மா என்னது, தட் இஸ் 4.6 பெருக்கல் வகுத்தல்ல 92 பெருக்கல்ல 100 இருக்கா. சரி, அப்போ இந்த 100 4.6 பெருக்கினீங்கன்னா ஸோ 4 6 2 0, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டோம்னா ஸோ 460/92. ஓகே, 460/92 போட்டுக்கோங்க. பாருங்க, ஓர் 46 46, ஸோ 2 46 92, இங்கே மிச்சம் 0 இருக்கு. அப்போ 10 2ஆல் வகுக்கணும். அப்போ 10 2ஆல் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், ஸோ 5. அதுதான் இங்கே போட்டிருக்கு. சரி, அடுத்தது வந்து வித்யாவினுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அதாவது மாறுபாட்டு கெழு பார்க்கலாம். பாருங்க என்னது, சிக்மா 2 வந்து 2.4 வகுத்தல்ல ஸோ 96 எக்ஸ் பார் x2 பார்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இன்ட்டு 100 இருக்கு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க 2 4 2 0 சேர்த்துங்க. ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், கீழே 96 வருது. ஓகே, சரி, இப்போ இங்கே பாருங்க, ஸோ 2ஆம் வாய்ப்பாடில் நம்ம அடிக்கலாம். ஸோ 1 2 2 2 2 4 0 வந்துடும். இங்கே 4 2 8 16 வரும்போது 8 2 16. மீண்டும் 2ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா ஸோ 6 2 12 0 அப்படியே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 2 4, ஸோ 4 2 8. மறுபடியும் அடிக்க முடியுமா, எஸ் அடிக்க முடியும். பாருங்கள், ஸோ 1 2 2 2 2 4 12 டைமு, இது பார்த்தீங்கன்னா 30 டைம் இங்கே போடுறேன். ஓகே ரைட். மறுபடியும் பாருங்கள், ஸோ 6 2 12, இங்கே 15 2 30ன்னு வரும். ஓகே, இப்போ 15 நம்ம 6ஆல் வகுக்கணும், அவ்வளோதானே. சரி, 2 6 12, மிச்சம் 3, ஸோ புள்ளி வச்சிட்டோன்னா ஸோ 30, 6 30 போட்டாச்சா. ஸோ இப்போ நம்மளுக்கு இதுக்கு என்ன ஆன்சர் வருது, 2.5. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். சரி, இது பார்த்தீங்கன்னா 5 வருது, இங்கே பார்த்தீங்கன்னா அதில் பாதி 2.5. அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 2 விட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 1 வந்து பெருசாக இருக்குது. அதனால வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் தென் சத்யா. ஸோ சத்யாவை காட்டிலும் வித்யா தான் வந்து ரொம்ப மோர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அதாவது மிகுந்த நிலைத்தன்மை கொண்டவராக இருக்கிறது யாரு, வித்யா தான். கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க. ஒரு பையில் 5 சிவப்பு நிற பந்துகளும் 6 வெள்ளை நிற பந்துகளும் 7 பச்சை நிற பந்துகளும் 8 கருப்பு நிற பந்துகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் பையிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அந்த பந்து வெள்ளை, கருப்பு அல்லது சிவப்பு, வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க. A bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls, 8 black balls. One ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is white, black or red, not white, neither white nor black அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. தட் இஸ், இப்போ இந்த பேக் இருக்கு, அந்த பேக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பால்ஸ் இருக்கு, சரிதானே. ஆமாம், அந்த பால்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ 5 ரெட் பால்ஸ், 5 சிவப்பு நிறம், 6 வெள்ளை நிறம், 7 பச்சை நிறம், 8 கருப்பு நிறம், சரிதானே. அப்போ அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ சாம்பிள் ஸ்பேஸில் என்னென்னலாம் இருக்குது, 5 ரெட்டு, 6 ஒயிட், 7 கிரீன், 8 பிளாக். சரி, இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க, அதுதானே வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ எஸ்ங்கிறது என்னெல்லாம் இருக்குது, தட் இஸ் 5 ரெட்டு, 6 ஒயிட்டு, 7 கிரீனு அண்ட் 8 பிளாக் அப்படின்னா அப்போ என் ஆஃப் எஸ்ங்கிறது என்ன, தட் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டினா பாருங்க மொத்தம் எத்தனை பால்ஸ் இருக்கு. ஸோ 5 + 6 + 7 + 8, தட் இஸ் ஈக்குவல் டு 7 8 15 + 6 21 + 5, ஸோ 26. அப்போ என் ஆஃப் எஸ்ங்கிறது என்னது, 26. இங்கே போடுறேன் பாருங்க, என் ஆஃப் எஸ் அப்படின்றது 26 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொன்றும் போட முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன வெள்ளை, தட் இஸ் ஒயிட்னு கொடுத்துருக்காங்களா. ரைட், இப்போ நம்மளுக்கு ஸோ டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டபிள்யூ எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ எடுத்துருக்காங்க. இப்போ ஏங்கிற நிகழ்ச்சி என்னன்னா ஒயிட் பால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒயிட் பால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போ என் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் என் ஆஃப் ஏ என்ன இருக்குது, 6 ஒயிட் பால் தானே போட்டாச்சு. இப்போ அதனுடைய நிகழ்தகவு தான் கேட்குறாங்க. தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸோ பால் ட்ரான் இஸ் ஒயிட் அப்படின்னு தானே கேட்குறாங்க. அப்போ பி ஆஃப் ஏ வேணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், தட் இஸ் என் ஆஃப் ஏ வகுத்தல்ல என் ஆஃப் எஸ்ன்னு தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ என்ன 6, என் ஆஃப் எஸ் என்ன, ஸோ 26. சரி, 2 அடிச்சுன்னா 3 2 6, இங்கே 13 2 26. அப்போ 3 13 அதை இங்கே போட்டிருக்காங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, தட் இஸ் பார்த்தீங்கன்னா கருப்பு அல்லது சிவப்பு அப்படிங்கிறாங்க. கருப்புனா பிளாக், சிவப்புனா ரெட் தெரியும். சரி, கருப்பு எத்தனை இருக்குது மொத்தமாக பாருங்க. ஸோ 8 கருப்பு இருக்கு அப்படிதானே. சரி, 8 கருப்பு. அடுத்தது சிவப்புங்கிறது என்னது, ஸோ 5 சிவப்பு, ஸோ 5 ரெட் பால்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம பி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எடுக்கலாம். பிங்கிறது என்னன்னா ஸோ கருப்பு அல்லது சிவப்பு. ஸோ இதுதான் நம்ம வந்து கருப்பு அல்லது சிவப்பு எடுப்பதற்கான நிகழ்ச்சி அப்படின்னு வச்சிட்டோம் பிஏ. ஸோ பி அப்படிங்கிறத கருப்பு அல்லது சிவப்பு எடுப்பதற்கான நிகழ்ச்சி. தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லெட் பி த பால் இஸ் ட்ரான்
இஸ் பிளாக் ஆர் ரெட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா என் ஆஃப் பி, அதாவது எத்தனை பாடல்கள் அதில் இருக்கும், தட் இஸ் என் ஆஃப் பி என்ன இருக்க முடியும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், அதை ஆட் பண்ண என்ன கிடைக்கும், ஸோ 13. ஓகே, அப்போ நம்மளுக்கு பி ஆஃப் பி வேணும். அப்போ பி ஆஃப் பின்னா என்னது, என் ஆஃப் பி வகுத்தல்ல என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பிங்கிறது என்ன, 13 என் ஆஃப் எஸ்ங்கிறது 26. அப்போ இது ஒரு 13 13 2 13 26. அப்போ 1/2 அப்படின்னு சொல்லி கிடைக்குதா. ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்த நிகழ்ச்சி என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் வெள்ளையாக இல்லாமல் இருக்கு அப்படி தானே. சரி, தட் இஸ் இப்போ வந்து நாட் ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வெள்ளையாக இல்லாமல் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை சீன் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ அந்த பேகுக்குள்ள எத்தனை பால்ஸ் இருக்கு, மொத்தம் 26 பால்ஸ் இருக்கு. 26 பால்ஸ்ல எத்தனை வெள்ளை பால்ஸ் இல்லாம இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய வெள்ளை பாலே மொத்தம் 6 தானே. அப்போ அந்த 6 கழிச்சிட்டனா அப்போ வெள்ளையா இல்லாம இருக்கக்கூடிய பால்ஸ் 20 தானே. சரி, அப்போ சி இஸ் ஈக்குவல் டு என்னது, தட் இஸ் வெள்ளையாக இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறது. அப்போ அதுல இருந்து என் ஆஃப் சி அப்படிங்கிறது 20ன்னு சொல்லலாம். சரி, இப்போ நமக்கு வேணுங்கிறது பி ஆஃப் சி, அதாவது அதனுடைய நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி. அப்போ இது என்ன எழுதணும், என் ஆஃப் சி டிவைட் பை என் ஆஃப் எஸ். அப்போ 20/26. ரைட், இப்போ இதை நம்ம அடிக்கலாம். ஸோ 10 2 20. ஸோ 13 2 26. அப்போ 10/13 அப்படின்னு போடுங்க. அதான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருக்கணும். தட் இஸ் நீதர் ஒயிட் நாட் பிளாக் அப்படின்ட்டாங்க. சரி, இந்த நிகழ்ச்சியை நம்ம முதல்ல வந்து என்ன எடுத்துக்கலாம், டின்னு எடுத்துக்கலாம். ரைட், ஸோ இந்த நிகழ்ச்சி அதாவது ஈவெண்ட் இஸ் கன்சிடர் ஆஸ் நீதர் ஒயிட் நாட் பிளாக். சரி, இப்போ அதே போல பேகுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பால்ஸ் இருக்கு. அந்த பால்ஸ் மொத்தமாக 26 இருக்கு. அந்த 26ல ஸோ வெள்ளை நிற பந்து 6. சரி, அதன் பின்ன கருப்பு நிற பந்து. இப்போ அவங்க அதான் சொல்றாங்க வெள்ளை கருப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ கருப்பு என்ன 8, இது 2 இல்லாமல்னா மைனஸ் தானே. எஸ், அப்போ 26ல ஸோ மொத்தமாக இது 6 + 8 14 போச்சுன்னா மிச்சம் 12 தானே. எஸ், அப்போ என் ஆஃப் டிங்கிறது என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் 12ன்னு சொல்லுவோமா. அப்போ நம்மளுக்கு வேணுங்கிறது பி ஆஃப் டி தானே. அப்போ பி ஆஃப் டி எப்படி எழுதுவோம், என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 12/26. தட் இஸ் ஈக்குவல் டு 6 2 12, ஸோ 13 2 26. ஸோ 6/13 எழுதுவோமா, அதை இங்கே போட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 42, that is x minus 1 the whole square plus x minus 2 the whole square plus x minus 3 the whole square equal to 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை ஆராய்க. That is determine the nature of the roots of the equation x minus 1 the whole square plus x minus 2 the whole square plus x minus 3 the whole square is equal to 0 கொடுத்துருக்காங்களா. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன படிச்சிருக்கோம், தட் இஸ் இந்த மாதிரியான இயற்கணித முற்றுரிமைகள் பார்த்துருக்கோம் இல்லையா. தட் இஸ் a minus b the whole squared. ஸோ அல்ஜிப்ரா ஐடென்டிட்டி படி இது நம்ம எப்படி எக்ஸ்பான்ஷன் கொடுப்போம், தட் இஸ் a squared minus 2ab plus b squared கொடுப்போமா. சரி, இங்கே என்ன இருக்கு, ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. ரைட், அப்போ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்கு, எக்ஸ், பிக்கு பதிலாக என்ன இருக்கு, 1 இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் பிக்கு பதிலாக 1 ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன், தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்க, எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் தானே இருக்கு. ரெடி, இப்போ நான் அதை எழுத போகிறேன். எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏக்கு பதிலாக என்ன இருக்கு, எக்ஸ், அடுத்து பிக்கு பதிலாக 2 இருக்கா. சரி, இப்போ நம்ம அதை அப்படியே நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல் ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 2 ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக 2 ஸ்கொயர். சரி, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல் 2 4, அப்படியே எக்ஸ் போட்டுக்கோங்க ப்ளஸ் 2 பெருக்கல் 2 4. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், தட் இஸ் இதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்குல்லவா. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை போட்டுக்கலாம். அதன் பின்னாடி ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட், ஸோ இது அப்படியே எழுதுங்க. ரைட், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. ஓகே, அடுத்து என்ன இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் இருக்கா. இப்போ அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 3. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் 3 ப்ளஸ் 3 ஸ்கொயரா. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 3 6, அப்போ 6x ப்ளஸ் இங்கே 3 3 9 தானே. ஸோ 9. அப்போ இங்கே அதை அப்படியே எழுதுங்க. சரி, இப்போ ப்ளஸுக்கு பதிலாக ப்ளஸ், இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3. ரைட், இதுக்கப்புறம் என்ன இருக்குது ஈக்குவேஷனில், ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0, ஸோ இங்கேயும் ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், ஒரு எக்ஸ் ஸ்கொயர் 2 எக்ஸ் ஸ்கொயர் மொத்தம் 3 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நான் 3 எக்ஸ் ஸ்கொயர் போட்டுட்டு போகிறேன். ரைட், 3 எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அடுத்தது எக்ஸில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், ப்ளஸ் போட்டுக்கிட்டு ஸோ எக்ஸ் இங்கே போட்டுக்கோங்க. இங்கே நடுவில் அந்த நம்பர்ஸ்லாம் போட்டுக்கோங்க. மைனஸ் 2 இருக்கீங்க, ஸோ மைனஸ் 2, இங்கே மைனஸ் 4, அப்போ மைனஸ் 4, இங்கே என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் 6, ஸோ மைனஸ் 6. ஓகே, இப்போ வந்து கான்ஸ்டன்ட் டம்ஸ், அதாவது மாறிலி என்னென்ன உறுப்புகள் இருக்குது, அதாவது நம்பர்ஸ் என்ன இருக்குது, ப்ளஸ் 1 ப்ளஸ் இங்கே ஒரு 4 ப்ளஸ் 3. ஓகே, ப்ளஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான். சரி, 3 எக்ஸ் ஸ்கொயர், ஸோ இங்கே ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 2 4 6 6 12, ஸோ இப்போ மைனஸ் 12 எக்ஸ் ப்ளஸ் இப்போ 1 4 5 5 5 3, சாரி இந்த இடத்துல 9 இருக்குது, நான் 3 போட்டேன். சரி, இங்கே 9 தானே இருக்கே. ரைட், அப்போ 9 போட்டுக்கோங்க. ஸோ 9 ப்ளஸ் 1 4 9 1 4 5 ப்ளஸ் 9 எவ்வளோ ஆச்சு, ஸோ 14. தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிடுதா. ரைட், இப்போ பாருங்க 3 எக்ஸ் ஸ்கொயர், இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடுது, மைனஸ் 12 எக்ஸ் ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. இப்போ கேள்வியை பாருங்க, தட் இஸ் மூலங்களின் தன்மை தானே கேட்குறாங்க. தட் இஸ் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ மூலங்களின் தன்மை அப்படிங்கிறது டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ, தட் இஸ் டெல்னு சொல்லுவோம். டெல்லோட வேல்யூ என்னது, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. எஸ், இப்போ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம
இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மேட்டா? அப்போ இங்கே ஏ என்ன இருக்குது? 3, பி என்ன இருக்குது? -12, சி என்ன இருக்குது? 14. ரைட். இப்போ நீங்கள் அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக -12 the whole squared -4 into ஏக்கு பதிலாக 3, சிக்கு பதிலாக 14. ரைட். இப்போ பாருங்கள் -12 the whole squared. அப்போ -12 into -12 என்ன ஆகுது? ஸோ 144. சரி, ப்ளஸ் 144. ஸோ 144 மைனஸ். இப்போ பாருங்கள், ஸோ இது 4 into 3 12. அப்போ இங்கே போட்டுறேன் பாருங்கள். ஸோ 12 into 14. ஸோ 4 12s are 48. அடுத்தது 1 into 12 12. சரி, அப்போ 168. ஓகே, அப்போ 168 வருது. அப்போ 168ல் 144 போச்சுன்னா என்ன வரும்? தட் இஸ் இதில் ஒரு 4, இதில் ஒரு 2, அப்போ 24. ஆனால் மைனஸில் வருது. ஸோ -24. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? தட் இஸ் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ, அதாவது டெல்லோட வேல்யூ ஆனது ஸோ 0 விட இது எப்படி இருக்கு? 0 விட கம்மி. அப்போ less than 0 இருந்துச்சுன்னா the roots are imaginary, that is not real roots. அப்போ the equation has என்ன எழுதணும்? the equation has no real roots, no real roots அப்படி எழுதணும். ஸோ சமன்பாட்டின் மூலங்கள் மெய் இல்லை அல்லது மெய் மூலங்கள் இல்லை அப்படின்னு எது எழுதினாலும் சரிதான். இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? சரி, இதுக்கான அர்த்தம் என்ன? இப்போ அதாவது அது எக்ஸ் ஆக்சஸ்லேயே அந்த ஈக்குவேஷன் கட் ஆகிட்டு போகல. ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் வந்து இப்படி போயிருக்கும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் ட்ரா பண்ணால் இப்படி போகும், அல்லது இப்படி போகும். தட் இஸ் எக்ஸில் போயிட்டு கட்டே ஆயிருக்காது. அதுதான் இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. ஸோ எப்படி வேணா இருக்கலாம். அதனால நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் மூலங்கள் வந்து மெய் இல்லை. எக்காந்து கூட எக்ஸில் வந்து எக்ஸ் ஆக்சஸில் போயிட்டு வெட்டி இருக்காது அப்படிங்கிறது தான் அவங்க வந்து மெய் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கற்பனையானவை, இமேஜினரி ரூட்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான். த ஈக்குவேஷன் ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ். சமன்பாட்டின் மூலங்கள் மெய் இல்லை. நெக்ஸ்ட் இஸ் பார்ட் 4. பார்ட் 4 என்ன சொல்லுது? தட் இஸ் குறிப்பு அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கணும். நோட் ஆல் ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அண்ட் 2 into 8 equal to 16. அதாவது கிராஃப் ஜியோமெட்ரி இருக்கும். ஸோ 43 கொஸ்டின் பாருங்க. அடிப்பக்கம் பிசி சமம் 8 சென்டிமீட்டர், கோணம் ஏ சமம் 60 டிகிரி மற்றும் கோணம் ஏயின் இரு சம வெட்டியானது பிசிஐ டி என்ற புள்ளியில் பிடி சமம் 6 என்றவாறு சந்திக்கிறது எனில் முக்கோணம் ஏபிசி வரைக. தட் இஸ் ஏ பாருங்க, draw a triangle ABC of the base BC is equal to 8 cm, angle A is equal to 60 degree and the bisector A meets BC at D such that BD is equal to 6 cm இருக்கா? ஓகே, இது என்ன சம் இங்கே பாருங்க. ஸோ தட் இஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் 4.19 தான் கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கான நம்ம ரஃப் டயக்ராம் எப்படி போடுவோம்? தட் இஸ் இங்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரஃப் டயக்ராம் போடுவோம். ஸோ ரஃப் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுருவோம். தட் இஸ் இந்த பிசி வந்து 8 சென்டிமீட்டர் அண்ட் ஏலேருந்து இப்படி போட்டுட்டு ஸோ அதோட ஆங்கிள் பை செக்டர் அப்படின்னா 60 டிகிரிக்கு நம்ம ரெண்டா பிரிக்கிறதுனால 30 டிகிரி தான் ஆக்சுவலாக பிரியும். சரி, அது ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 6 சென்டிமீட்டர் ரைட். என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்? ஸோ எப்போ போல ஆஸ் யூஷுவல் ஒரு லென்த்தான ஒரு லைன். அந்த லைன் வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும்? 8 சென்டிமீட்டர் இருக்கணும். அதான் இங்கே போட்டுருக்கு. ஸோ பிலேருந்து சி வரைக்கும் 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போடுங்க. போட்ட பின்னாடி என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒரு ப்ரொட்ராக்டர், அதாவது பாகைமானியை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எத்தனை? ஸோ 60 டிகிரி எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பின்புறமா இப்படி இந்த மாதிரி ஸோ தலைகீழாக வச்சு ஸோ 60 டிகிரி வரைவீங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி எந்த லைனை கொடுக்குது? தட் இஸ் இ அப்படிங்கிற இந்த லைனை கொடுக்குது. போட்டதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? அதை வந்து நேர்படுத்திட்டு ஸோ இதை போல வச்சுட்டு ஸோ 90 டிகிரிக்கு போடுவீங்க. ஸோ 90 டிகிரிக்கு வைக்கும்போது இந்த லைன், அதாவது எஃப்ங்கிற லைன் வந்து உருவாகும். அப்போ ஈங்கிற லைனு 60லேருந்து எஃப்ங்கிற லைனை 90 டிகிரியில் வச்சு நம்ம உருவாக்கிடுவோம். ஓகே, உருவாக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், அதாவது மையக்குத்து கூட வரைவோம். தட் இஸ் பிலேருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய 8 டிஸ்டன்ஸில் பாதிக்கு மேலே, அப்போ 4க்கு மேலே ஒரு 5.56 அந்த மாதிரி எடுத்துட்டு என்ன பண்ணுவோம்? ஸோ பிலேருந்து இப்படி ஒரு ஆர்க்கு, இப்படி ஒரு ஆர்க்கு, அடுத்து சிலேருந்து இப்படி ஒரு ஆர்க்கு, இப்படி ஒரு ஆர்க்கு போட்டுட்டு அந்த மையக்குத்து கூட வரைஞ்சிருவோம். சரி, இந்த 90 டிகிரி லைனும் இந்த மையக்குத்து கூடும் வெட்டிக்கிற புள்ளியை தான் நம்ம ஓன்னு வச்சுக்கணும். அந்த ஓ தான் வந்து பார்த்தீங்கன்னா மையம். அந்த மையத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஸோ இந்த ரெண்டு அளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை வச்சு ஒரு அப்படியே அழகாக ஒரு வட்டம் போடணும். ஓகே, எங்கே? சீல சாரி இப்படி வரணும். சீல தான் வட்டம் போட்டுருக்காங்களா, அந்த மாதிரி போட்டுருங்க. ஓகே, போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓகே, இது வந்து பேசிக்காக எல்லாத்துலேயுமே நம்ம இப்படி தான் போடுவோம். போட்டு முடிச்சது பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்க. ஸோ angle A meets BC at D such that BD is equal to 6 cm அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பிலேருந்து 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் போடுறோம். ஓகேவா? அந்த ஆர்க் போட்டதுக்கப்புறம் அங்கே ஒரு புள்ளி வெட்டுது இல்லையா, அதை டின்னு வச்சுக்கோங்க. ஓகே ரைட்டு. சரி, இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது ஜின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட வட்டம் இருக்குல்ல, அந்த வட்டம் வந்து இந்த மையக்குத்துக்கோட வெட்டிட்டு போயிருக்கோம் இல்லையா, அந்த வெட்டு புள்ளியை ஐன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஐயும் டியும் ஏன்னா நமக்கு தெரியும். ஸோ 2 புள்ளி வழியா ஒரு கோடு தாராளமாக வரையலாம். ஸோ ஈக்குவலுடைய இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய என்னது ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க எடுத்து நம்மளுக்கு பாஸ்டுலேட்ஸாக கொடுத்தாங்க. ஸோ 2 புள்ளிகள் வழியாக ஒரு கோடு வரையலாம். ஓகே, அப்போ நம்ம ஐக்கும் டிக்கும் வழியாக நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கோடு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வட்டத்தின் மேல உள்ள ஒரு புள்ளியில் வட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை போயிட்டு அது வெட்டிட்டு போகும். ஸோ இந்த ஜேங்கிற அந்த கோடு, அந்த வெட்டிக்கிற புள்ளியை தான் நம்ம ஏன் பேர் வச்சுக்குவோம். அண்ட் அந்த இடத்துல வச்சு நம்ம இப்படி பிரிக்கும் போது 30 டிகிரி. நீங்கள் வேணா எடுத்து உங்களுடைய கோணமானி எடுத்து அதை ப்ரொட்ராக்டர் எடுத்து நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த 60 டிகிரி ஆனது இங்கே 30 டிகிரியாக பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? சரி, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேர்லாம் கொடுத்துவாங்க. இது ஹெச். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேர்லாம் கொடுத்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்னது? கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஸ்டெப் என்ன எழுதுவீங்க? ட்ரா லைன் செக்மெண்ட் BC is equal to 8 cm, அதாவது 8 சென்டிமீட்டர் BC சமம் 8 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கோட்டு துண்டினை வரைந்தேன். அடுத்த பியில் என்ன பண்ணோம்? ட்ரா B such that CBE is equal to 60 degree. ஸோ ஆங்கிள் CBE சமம் 60 டிகிரி என்றவாறு ஸோ பிஏ கோணத்தை ஏற்படுத்தினேன். அடுத்த B ட்ரா BF such that
ஆங்கிள் பிஎஃப் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ இபிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி என்றவாறு நான் ஒரு கோடு வரைந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. Draw the perpendicular bisector to BC which intersects BF at O and BC at G. ஸோ இதெல்லாம் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. தமிழில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. புத்தகத்தில் இருக்கு அப்படியே. ஸோ வித் O as center and OB as radius, draw a circle. ஸோ வட்டம் வரைந்தேன். அதெல்லாம் வரைந்தேன் நீங்கள் செஞ்ச மாதிரி எழுதிருங்க. From B, mark an arc of 6 cm on BC at D அப்படின்னு சொல்லி போட்டுவாங்க. The perpendicular bisector intersects the circle at I join ID. Okay, ID produced meets the circle at A. Now join AB and AC. Then triangle ABC is a recurrent triangle அப்படின்னு போட்டுருங்க. அதாவது தேவையான கோணம் இந்த ஏபிசி ஆகும் அப்படின்லாம் ஃபுல்லாக போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதி முடிக்கணும். கொஸ்டின் நம்பர் அதாவது நெடிலா பாருங்க, 4 சென்டிமீட்டர் ஆரம்பில் வட்டம் வரைந்து அதன் மையத்தில் வந்து 11 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியை குறித்து அப்புள்ளியில் வந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Take a point which is 11 cm away from the center of the circle of radius 4 cm and draw the two tangents to the circle from that point அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, ரஃப் டயக்ராம் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ உதவி படம் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு நேமிங் எல்லாம் கொடுத்துக்கோங்க. தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது பி அண்ட் நான் இதிலே கொடுத்துறேன். இந்த பாருங்க, தட் இஸ் இது பி. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி. ரைட். சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓ அப்படிங்கிற பாயிண்ட். சரி, ஓகே, எல்லாமே எப்படி நம்ம கொடுத்துட்டோம். சரி, கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதை நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த சம பொறுத்த வரைக்கும் 2 அளவு என்னது, ஒன்று தொலைவு என்னது 11 சென்டிமீட்டர், அடுத்தது ஆரம் என்ன 4 சென்டிமீட்டர் அளவு தானே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் தொலைவு தான் எடுத்துக்கணும். தொலைவுலாம் பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டர் அப்படிங்கிறனால நம்ம 0 வந்து என்ன பண்ணலாம், ஸோ 11 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம ஒரு நீளமான கோடு போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸோ நம்ம இந்த 11 சென்டிமீட்டர்ல பாதி என்ன, தட் இஸ் 5.5 சென்டிமீட்டர், அதாவது இந்த இடம் இல்லையா, அந்த இடத்துல கொண்டாந்து நம்ம காம்பஸை வைக்கலாம். ஓகே, 5.5 சென்டிமீட்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஸோ அதனுடைய எண்ட் பாயிண்ட், அதாவது கடைசி பாயிண்ட் இருக்கு இல்லையா, முனைப்புள்ளி, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், பென்சிலை வந்து நீட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அதை வந்து ரெண்டுமே டச் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு வட்டத்தை நம்ம வரையணும். ஸோ நான் இப்போ அது வரைஞ்சிட்டேன். ஸோ தட் இஸ் எவ்வளோதான், வரைஞ்சாச்சு. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 4 சென்டிமீட்டருக்கு அளவு எடுக்கணும். ஸோ அப்போ முனைப்புள்ளியை கொண்டு போய் 0ல வச்சுட்டு, ஸோ 4 சென்டிமீட்டர் அளவுல இந்த வட்டத்தை வரையறதுக்காக நான் 4 சென்டிமீட்டர் அளவு எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த முனைப்புள்ளியை வந்து நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த புள்ளியில வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஒரு வட்டத்தை போடலாம். சரியா? ஸோ இப்போ நான் வந்து வட்டத்தை வரைய போறேன். இப்போ வட்டத்தை வரைஞ்சாச்சு. ஓகே, வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை எடுத்துடலாம். இப்போ ரெண்டுமே வெட்டிக்கிட்டு இந்த புள்ளியும் தான் நமக்கு தொடு புள்ளி. ஸோ நம்ம எங்கேருந்து போடணும், இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரைக்கும் நம்ம வந்து ஒரு நீளமான தொடுகோடு வரையணும். ஓகேவா? ஸோ நம்ம இதை ஸ்கேலை பயன்படுத்தி என்ன பண்ணுவோம், ஸோ இங்கிருந்து இந்த மாதிரி நீளமான ஒரு கோடு போட்டுருவோம். அதே போல தான் இங்கிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு கோடு போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஸோ இந்த இடத்துல இருந்து அந்த தொடுகோடு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கோடு. அடுத்தது இந்த ஓ நம்ம பின்னாடி குறிப்போம். ஸோ அங்கிருந்து இந்த தொடுகோடுக்கு ஒரு கோடு போட்டுறோம். இந்த மத்தியில ஒரு கோடு போடணும். ஓகேவா? ஸோ மத்தியில கோடு போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று காம்பஸ் யூஸ் பண்ணி ஸோ பாதிக்கு மேலே அளவு எடுத்து ஸோ மேலையும் கீழே இந்த மாதிரி ஆர்க் அடிச்சு நம்ம போடுவோம். அது ஒரு டைப்பு. அப்படி இல்லை, அதை விட எளிமையா போட்டு காம்பஸ் இல்லாமல் போடணும் அப்படின்னீங்கன்னா, ஸோ அந்த ப்ரொட்ராக்டர், அதாவது பாகைமானி எடுத்துட்டு கூட நீங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த அளவை குறிச்சிட்டு கூட நம்ம போடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 90 டிகிரிக்கு நேரம் இங்க ஒரு பாயிண்ட், அடுத்தது மேலே அதை அப்படியே நம்ம திருப்பி ஸோ மேலே அப்படியே நம்ம அதை வந்து 90 டிகிரியை திருப்பி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ இந்த இடத்துல புள்ளி வச்சுட்டு நம்ம இது ரெண்டுமே வந்து ஸ்கேலை வச்சு அழகா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி நம்ம இணைச்சிடலாம். ஸோ இப்படி இணைச்சிட்டா இது வந்து மையக்குத்து கோடாக கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்க போயிட்டு ஸோ இது வந்து ஜஸ்ட் ரொம்ப எளிமையாக ஷார்ட்கட்ல சொல்லி தரேன். ஸோ நீங்க வந்து ஆஸ் யூஷுவல் போடுறதுக்கு வேற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாமளே என்ன பண்ணலாம், ஸோ அந்த கோட்டின் மேலே ரெண்டுமே வெட்டுற மாதிரி இந்த இடம் வந்து வெட்டணும், அவ்வளவுதான். ஸோ இந்த இடம் வெட்டுற மாதிரி நம்ம கட்டாயமா போடணும். இந்த இடமும் வெட்டுற மாதிரி கரெக்டாக போடணும். அதே மாதிரி போடும்போது ஜஸ்ட் இப்படி டக்குன்னு வரைஞ்சிருங்க. அதை விட்டு இப்படி நடுங்கிட்டு வரைஞ்சிட்டு இருக்காதீங்க. அப்போ நம்ம கையில போட தெரிஞ்சிடும், அப்போ மார்க் குறைச்சிருவாங்க. அப்போ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கான பேரெல்லாம் கொடுத்துக்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எம்ங்கிற பாயிண்ட் குறிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஓங்கிற பாயிண்ட், அடுத்தது இந்த ஏ, அடுத்தது இங்க வந்து பி அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இங்க வந்து பி அப்படிங்கிற போட்டுக்கோங்க. இதுல பி, ஏ மற்றும் பிபிங்கிறது தான் நமக்கு என்னது, அந்த தொடுகோடு அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இப்போ இந்த அளவுகளை குறிக்கலாம். இப்போ என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நீளமான கோடு தான் வரைஞ்சோம். இந்த கோட்டினுடைய அளவு என்ன, 11 சென்டிமீட்டர் தானே, அதான் இங்க இருக்கு, அதை போட்டுக்கோங்க. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இது வந்து 4 சென்டிமீட்டர் அளவுல வட்டம் வரைஞ்சோம் இல்லையா, அதனால 4 சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தொடுகோடினுடைய நீளத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேலை வச்சு இந்த பி, ஏ மற்றும் பிபி இது ரெண்டுமே ஒரே அளவு தான் இருக்கும். ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்கேல் வச்சு பார்ப்போம். இது பாருங்க, இப்போ 0ல இருந்து இது எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. ஸோ 10.2 இருக்கு இல்லையா, அப்ப நம்ம என்ன எழுதணும், தட் இஸ் 10.2 சென்டிமீட்டர் நீங்க எழுதிடலாம். ஸோ அதை எழுதிட்டா தட் இஸ் 10.2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஏவினுடைய அளவு மற்றும் பிபியினுடைய அளவு 10.2 சென்டிமீட்டர் அதை எழுதிருங்க. ஸோ இந்த மாதிரி படம் வரைஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இது பாத்தீங்கன்னா ஸோ வெர்டிகல் வாய்ஸ்ல இருக்க, நான் உங்களுக்கு ஹரிசாண்டல் வாய்ஸ்ல போட்டு காமிச்சேன். ஸோ அந்த மாதிரி நீங்க போட்டதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அண்ட் வெரிஃபிகேஷன் கட்டாயமா கொடுக்கணும். வெரிஃபிகேஷன் நம்ம சொன்னது போல தான். ஸோ கட்டாயமா 10.3 அல்லது 10.2 இருக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. 0.1 வந்து கொஞ்சம் அதிகமாகலாம் கம்மியாகலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்க. So with the center at O, draw a circle of radius 4 cm. Draw a line OP is equal to 11 cm. Draw a perpendicular bisector of OP which cuts OP at M. With M as center and MO as radius, draw a circle which cuts previous circle at A and B. Join AB and PB. They are the record tangents AP equal to BP equal to 10.3 cm or 10.2 cm கூட இருக்கலாம். Right, verification in the right angle triangle. So OAP is equal to root of OP square minus OA square. That is equal to root of 121 minus 116 is equal to root of 105. That is equal to 10.3 cm. ஓகே, ஸோ உங்களுக்கு இங்கே என்ன ஆன்சர் வருதோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து லென்த்தில் பார்ப்பீங்கன்னா ஸோ 10.3, 10.2 அல்லது 10.4 வருது அப்படின்னா ஸோ எந்த லென்த் உங்களுக்கு வந்துச்சோ அதை நீங்கள் அங்கே போட்டுக்கோங்க, அவ்வளோதான்.
ஸோ இதை வந்து நீங்கள் தமிழில் அதுக்கேற்ற மாதிரியான ஸோ வரைமுறையை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. எப்படி எழுதுவீங்க? தட் இஸ் ஓ என்ற புள்ளி வழியாக ஸோ 6 ரேடியஸ் தான் 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டம் வரைந்தேன். அந்த வட்டம் வரைந்ததுக்கப்புறம் ஸோ நான் ஒரு 11 சென்டிமீட்டர் அளவுக்கு தொலைவில் நான் ஒரு புள்ளியை குறித்து அதை இணைத்தேன் அப்படின்லாம் எழுதுங்க. ஸோ எப்படி இங்கே இருக்குதோ அதை அப்படியே நீங்கள் தமிழ் படுத்தி எப்படி எழுதிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இது தேவையான தொடுகோடு ஆகும். ஸோ தொடுகோடின் நீளம் 10.2 இல்லை 10.3 10.4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44 பாருங்க. தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஃபர்ஸ்ட் குறியில் ஆ என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் x² - 9x + 20 = 0 என்ற இருபடி சமன்பாட்டின் வரைபடம் வரைந்து அதன் மூலம் தீர்வுகளின் தன்மையை கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் ஸோ கிராப் த quadratic equation x² - 9x + 20 = 0 and state the nature of the solution அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி போடுவீங்க? ஜஸ்ட் சொல்யூஷன் இங்கே போட்டுருக்கு பாருங்க. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கிறீங்க? தட் இஸ் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த ஈக்குவல் டு 0 எடுத்துட்டு லெட் y = y என்று y சமம் x² - 9x + 20 என்க அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூஸ் போட்டு நம்ம ஸோ பார்ப்போம். அவ்வளோதான். ஸோ 0 வர மாதிரி நம்ம பண்ணுவோம். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ 0 போட்டுக்கிறோம். 0 போடும்போது x² என்ன 0 -9x 0 ஸோ 20 அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து y சமம் x² - 9x + 20 ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா என்ன வருது நீங்கள் போட்டுக்கோங்க. அதே போல் 1க்கு கண்டுபிடிங்க. அதுக்கு வருது ஸோ 2 அப்படின்னு போட்டு கண்டுபிடிங்க. 3 4 இப்போ 4லையும் 5லையும் பார்த்தீங்கன்னா 0 0ன்னு வருது. அப்போ ஆக்சுவலாக அங்கே தான் சொல்யூஷன் பாயிண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க 6 அடுத்தது 7 அடுத்து இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் நாங்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோங்க. ஓகே கண்டுபிடிச்சு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. சரி அதுதான் நம்ம வந்து கிராஃபில் குறிப்போம். அப்படிதானே? சரி இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னது? ஸோ 0க்கு என்ன கிடைச்சது? 20 அப்படிதானே? அப்போ நம்மளுக்கு 0ல அப்படின்னு பார்க்கும்போது என்ன கிடைக்குது? 20. அப்போ இது இந்த இடம். நெக்ஸ்ட் 1க்கு 12 ஸோ இப்போ 1 அப்படிங்கிறதுக்கு நேராக அப்படி போயிட்டே இருந்தாலும் 12 எங்கே இருக்கு பாருங்க. ஸோ 12 அடுத்து 2க்கு என்னது? 6 சரி அப்போ 2க்கு பாருங்க 6 இந்த இடம். அடுத்து பாருங்க 3க்கு 2 3க்கு 2 அப்படிங்கும்போது ஸோ 3க்கு பாருங்க இந்த இடம் 2 ஸோ இங்கே தானே 2 இருந்திருக்கும். அடுத்து பாருங்க 4க்கு 0வா? சரி அதான் நம்மளுக்கு சொல்யூஷன் பாயிண்ட். அடுத்து 5க்கும் பார்த்தீங்கன்னா அதே 0 தான். ரைட். அதுக்கப்புறம் 6க்கு என்ன 2 கிடைச்சிச்சா? அப்போ லைட்டாக பெண்டாய் மேலே ஏற ஆரம்பிக்குது இந்த கர்வு. அப்போ 7க்கு பார்த்தீங்கன்னா 6 ஸோ அது போட்டுக்கோங்க. அடுத்து -1க்கு 30 ஸோ -1க்கு நேராக அப்படியே மேலே போயிட்டீங்க. 30 எங்கே இருக்குது? தட் இஸ் இந்த இடம் இருக்கும். ஸோ 30 அங்கே போட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா -2க்கு 30 சாரி -2க்கு 42 ஓகே இது கொஞ்சம் மேலே ஏறணும். ஸோ பரவாயில்ல ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் குடிச்சாலே போதும். ஓகே எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஸோ அந்த கர்வ் எல்லாம் அப்படியே அந்த பாயிண்ட் எல்லாம் கர்வாக ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது அது எக்ஸ் ஆக்சஸ்ல எங்கே விட்டுட்டு போகுதுன்னு பாருங்க. அப்போ அதான் வந்து நம்மளோட மூலங்களுடைய தன்மையாக அதாவது அதனுடைய சொல்யூஷன் பாயிண்டாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே 4 மற்றும் 5 தான் அதனுடைய சொல்யூஷன் பாயிண்ட். அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் தானே. இப்போ அதாவது மூலங்களின் தன்மை தானே. நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் நம்மளுக்கு இதுல இருந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியுது? தட் இஸ் இப்போ பாருங்க ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ்ல விட்டுட்டு போகிறதுனால இது வந்து மெய் மூலங்கள். ஸோ மெய் 2 வெவ்வேறானவை. ஸோ மூலங்கள் மெய் மற்றும் வெவ்வேறானவைன்னு எழுதணும். தட் இஸ் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தட் இஸ் ஒரு பேருந்து 50 கிலோமீட்டர் பை மணி என்ற சீரான வேகத்தில் பயணிக்கிறது. இது தொடர்புக்கான தூரம் நேரம் வரைபடம் வரைந்து பின்வருவற்றை காண்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விகிதச்சம மாறிலியை காண்க. செகண்ட் 90 நிமிடங்கள் பயணிக்கும் தூரம் எவ்வளவு? அடுத்து 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இது கேட்பாருங்க இங்கிலீஷ்ல. That is a bus is traveling at a uniform speed of 50 km per hour. Draw the distance time graph and hence find the constant of the variation. How far will it travel in 90 minutes? The time required to cover a distance of 300 km. இது ஒரு எக்ஸாம்பிள் சம் தான். தட் இஸ் எக்ஸாம்பிள் 3.48ல பாருங்க. தட் இஸ் இதில் நம்ம என்ன பண்ணோம்? லெட் எக்ஸ் பி த டைம் டேக்கன் இன் மினிட்ஸ் அண்ட் ஒய் பி த டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் டைம் அப்படின்ட்டு. அதாவது எக்ஸ் என்பதை ஸோ நம்ம நேரமாகவும் ஒய் என்பதை தூரமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்போ எக்ஸ் அப்படின்ட்டு போட்டு டைம் டேக்கன் ஸோ நேரம் என்னென்னு போடுறீங்க? 60 அதாவது 6வது வாய்ப்பாடுங்க. ஸோ 60 120 ஓகே பாருங்க 6 12 18 24 இருக்கா? 1 6 2 6 12 3 6 18 4 24 ஸோ அது 6வது வாய்ப்பாடு அப்படின்னு. ஸோ 60 ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் தெரியும் இல்லையா? சரி அது போட்டுக்கோங்க. அடுத்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 5வது வாய்ப்பாடில் எழுதிக்கோங்க. தட் இஸ் 5 10 15 20 அப்போ 0 0 எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. ஸோ 50 10 100 150 200 ஓகே போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் பொழுது ஒய்யின் மதிப்பும் அதிகரிக்கிறது. எனவே இது நேர்மாறுபாடு. தட் இஸ் அப்சர்வ் தட் த டைம் இன்க்ரீசஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். இல்லையா நீங்கள் சிம்பிளாக ஆஸ் எக்ஸ் இஸ் இன்க்ரீசிங் ஒய் இஸ் ஆல்சோ இன்க்ரீசிங் ஹென்ஸ் இட் இஸ் அ டைரக்ட் வேரியேஷன் போட்டு y is equal to kx அப்படின்ட்டு கட்டாயமாக இந்த சமன்பாட்டை போடுங்க. போட்டுட்டு கேயோட மதிப்பு வேணும்னா y by x தட் இஸ் 50/60 100/120 150/180 அதாவது இது வகுத்தல் இது அப்படி போடுங்க. இது வகுத்தல் இது இது வகுத்தல் இது இது வகுத்தல் இது எல்லாமே 5/6 தான் தரும். அப்போ பேருந்து சம் அதாவது பஸ் சம் அப்படின்னாலே நான் இதுக்குள்ள ஷார்ட்கட் கூட போட்டிருக்கேன். ஸோ பஸ்ஸில் 5 பேர் ஏறி அதே மீன் 5ஆம் நம்பர் பஸ்ஸில் 6 பேர் ஏறி போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி அப்போ கேவோட வேல்யூ 5/6 அப்படின்ட்டு. அடுத்தது என்ன பண்ணுறோம்? தட் இஸ் ஹென்ஸ் த ரிலேஷன் மே பி கிவன். ஸோ y is equal to kx தாங்க. அப்போ y is equal to kக்கு பதிலாக 5/6 xன்னு போட்டுருங்க.
போட்டதுக்கப்புறம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே நம்ம இங்கே குறிக்கணும். என்னென்னலாம் போட்டிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 60, 60க்கு 50 அப்படிலாம் போடுறோம். சரி, இப்போ இதைத்தான் நம்ம வந்து இங்கே வந்து போடுவோம். இது உங்களுக்கு வரைய தெரியும். ஓகே, சரி, வரையும் போது நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. இது எப்படி வரையணும்னா, ஸோ 30, 60 அப்படின்னு போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக வரும். இல்லை நான் வந்து 60, 120 இப்படி தான் போடுவேன் அப்படின்னா சும்மா லைட்டாக சின்ன கிராஃப்லேயே முடிஞ்சிடும். ஸோ இதே 30, 60 போடும்போது கொஞ்சம் நல்லா நீளமாக நல்ல ஒரு அழகாக வரும் கிராஃப். அதனால நீங்கள் கீழே எக்ஸ்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா 30, 30 எடுத்துக்கோங்க. ஒய்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா 50 கூட எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 25 கூட எடுக்கலாம். அதை விட பெஸ்ட்டு 50 தான் எடுக்கிறது நல்லாயிருக்கும். இது நீங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 30, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 60 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருங்க ஸ்கேல் எப்படி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 30 யூனிட்ஸ். அடுத்து ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 50 கிலோமீட்டர்ஸ். 30 மினிட்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ்னு கொடுத்துறாங்க. ஓகே, நீங்கள் 30 யூனிட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். 30, 60, 90, 120, 150 அது மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 50, 100, 150 அது 5ஆம் வாய்ப்பாடு தான் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் டைம், அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் கிராஃபில் குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. என்ன வரும், ஸோ 30க்கு இது, ஸோ என்னது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 60லேருந்து தான் நான் குறித்தோம். அப்போ 60க்கு பார்த்தீங்கன்னா 50, அடுத்து 120க்கு பார்த்தீங்கன்னா இங்கே, ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், 120க்கு 100 வந்துச்சா, அடுத்து 180க்கு 150, 240க்கு 200, இது அப்படியே இங்கே குறிச்சிக்கோங்க. இங்கே கீழே வந்து அப்படியே நீங்கள் குறிச்சிட்டிங்கன்னா ஸோ நீட்டாக இந்த மாதிரி டைரக்ட் வேரியேஷனுக்கு உண்டான கிராஃப் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம இப்போ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, ஒய்ஸ் கேயோட வேல்யூ தானே கேட்டிருந்தாங்க. ஸோ கேயோட வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து கேயோட வேல்யூ என்னது 5/6. இதான் வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ செகண்ட் பாருங்கள் என்ன கேட்டிருந்தாங்க, ஸோ 90, அதே எக்ஸ் வந்து 90ஆக இருக்கும்போது என்ன அப்படின்ட்டு, ஸோ நம்ம 5/6 × 90 போடுவோம். ஸோ இதுக்கு அடிச்சிங்கன்னா ஸோ என்ன கிடைக்கும், ஸோ இது வந்து 3 2 6, இது வந்து 45. ஸோ மறுபடியும் இதால் அடிச்சிங்கன்னா 15 டைம்ஸ். அப்போ 15 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்குது, தட் இஸ் 7 × 15 75 கிலோமீட்டர்ஸ். அப்போ 90 அப்படிங்கும்போது என்னென்னு கிடைக்குது, தட் இஸ் 75ன்னு கிடைக்குது. ஸோ அதை நம்ம சொல்யூஷன் பாயிண்ட்டை ஸோ இங்கே போட்டுறோம். அடுத்தது பாருங்கள், ஸோ ஃப்ரம் த கிராஃப் என்னென்ன y = 300ன்னு கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, ஸோ எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ 6/5, ஏன்னா நம்ம இங்கே வந்து 5/6 போட்டோம். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்னது y = 5/6 × xன்னு போட்டோம். இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்றாங்க, சாரி எக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் அங்கே வச்சுட்டு அப்போ இந்த 6 இங்கே கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும், 6/5 × yன்னு போடுவீங்களா. இதெல்லாம் போடவும் வரல அப்படின்னா கூட நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சொல்யூஷன் பாயிண்ட்டில் பாருங்களேன், அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 300ங்கும் போது இங்கே ஏரோ மார்க் போட்டுருக்கு பாருங்கள். ஸோ இங்கே வந்து 360 போய் சேரும். அதே மாதிரி இது இப்போ 90 அப்படிங்கும்போது 75 போய் சேரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ரைட். அப்போ நம்ம அப்படியே இந்த இடத்துல என்னது ஒய்க்கு பதிலாக போடும்போது 6/5 × 300. ஓகே, எத்தனை டைம்ஸு, ஸோ 60 டைம்ஸு, தட் இஸ் ஈக்குவல் டு 360. ஓகேவா, 360 மினிட்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஸோ அது 60ஆல் வகுக்கும் போது ஸோ 6 டைம்ஸ், அப்போ 6 ஹார்ஸ்ன்னு போடலாம். ஸோ அது நம்மளுடைய விருப்பம் தான். ஒன்று 360 மினிட்ஸ்ன்னு போடுங்க, அல்லது 6 மணி நேரம் போடுங்க. ஸோ அதான் சொல்யூஷன் பாயிண்ட். ஸோ இப்படி தான் நம்ம கிராஃபை போடணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷிஃபா டைரிஸ் மை ஃப்ரெண்ட்ஸ்.